ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். போகிற போக்கில் இந்த வார நிகழ்ச்சிக்கு தம்பி ராகவன் வந்திருக்கிறாரு. ஐயா தம்பி, மதிப்புக்குரிய தம்பி, தொழிலதிபர், சொல்வீச்சினுடைய தொழிலதிபர், இயக்குனர் கலைஞம் அவர்கள் வந்திருக்கிறாரு. அதுக்கடுத்து நங்கூரம் வலையொலியினுடைய அதிபர் தம்பி முத்துப்பாண்டி. கடந்த வாரம் காணாமல் போனவர் இந்த வாரம் தேடி பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம். கருஞ்சட்டை பாசறையிலேருந்து வந்திருக்கிறாரா? அது என்னன்னு நம்ம பஞ்சாயத்து வைப்போம். எடுத்தோடனே பேசிடக்கூடாது தம்பி. முறையாக சொம்பில் தண்ணி வச்சுட்டு அப்புறமா பஞ்சாயத்து ஆரம்பிக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்கலாம்னு இருக்கிறோம். உங்களுடைய வழக்கம் போல ஆதரவை தெரிவிங்க, நண்பர்களுக்கு இது பகிர்ந்து விடுங்க. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். வணக்கம். பொங்கு தமிழ் 2025. தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் எம்மை உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மெல்பர்ன் மாநகரின் பெடதேசன் சதுர்க்கத்தில் ஆஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது. உலகிலேயே சிறையுண்டு அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதிரள்வோம். இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. மக்களில் இருந்து மக்களுக்காக. உங்களுக்கு வழக்கமா ஏதாவது மொட்டை கடுதாசி வரும். இந்த முறை எங்க சிறைத்துறையில இருந்து கடிதம் வந்திருக்கு. இல்லை, அதான் நான் படிக்கணும்னு நினைச்சேன். மத்திய சிறை கடலூர்ல இருந்து வந்திருக்குது. அதில் என்னன்னா, நம்ம ராவணா வலையொலி பார்வையாளர்களுக்குலாம் ரொம்ப பரிச்சயமான விஷயம்தான். தோழர் பேர் செந்தில்குமார். அவர் ஆயுள் தண்டனை கைதியாக அவருடைய எண் 14,681. சரி. மத்திய சிறையில் இருக்கிறார். 16 வருஷமா சிறையில தான் இருக்கிறார். சரி. அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. பெறுதல் வழி உயர்திரு சிறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழியாக அவருடைய அனுமதி பெற்று அவங்க படிச்சு பார்த்து சீல் அடிச்சு தான் அனுப்புவாங்க. என்னன்னா, அதில் எழுதுறாரு, மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் படிக்கும் MBBS மருத்துவம் படிக்கும் மகனுக்கும், மருத்துவம் முடிச்சுட்டு MD முதுகலை மருத்துவம் படிக்கும் 1ஆம் ஆண்டில் படிக்கும் எனது மகளுக்கும் கல்வி கட்டணம் ஏற்பாடு செய்து உதவிட கோரும் மனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த தோழர் அவர் எழுதுனது வணக்கம் ஐயா, வணக்கம். நான் ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தை ஆதரித்து குரல் கொடுத்து போராடியதால் தடா வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கடந்த 16 ஆண்டுகளாக கடலூர் மத்திய சிறையில் இருந்து வருகிறேன். என்னுடைய ஏழ்மை இந்த நிலையில் படிக்க வைப்பது என்பது இயலாத காரியம். முறைப்படி மெரிட்டில் பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. என்னுடைய மகன் MBBS 4ஆம் ஆண்டிலும், மகள் இந்த ஆண்டு முதுகலை 1ஆம் ஆண்டிலும் படிக்க உள்ளார். பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலைன்றது உங்களுக்கே தெரியும். கடந்த முறை உதவி செய்திருந்தவர்கள் இந்த முறை அடுத்த ஆண்டு பள்ளி படிப்பை இறுதி செய்வதற்காக நிதி நெருக்கடி மோசமான நிலையில் இருக்கிறேன். மேற்கொண்டு படிக்க வைச்சிட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறேன்றதுன்னு சொல்கிறாரு. எனவே கருணை உள்ளம் கொண்ட ராவணா பார்வையாளர்கள் எனக்கு எனது குடும்ப சூழ்நிலை கருதி பிள்ளைகளுடைய படிப்பை மனதில் கொண்டும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. கடந்த முறை நம்ம சிறை அதை சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அதுக்கு பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஒரு 2 ஆண்டுகள் கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 ஆண்டு ஆயிரத்துல இந்த ஆண்டு அவருக்கு சமாளிக்க முடியல, நிதி நெருக்கடியில் இருக்கிறாரு. அவர் ஒரு போராட்டம் முன்னெடுத்தார். அந்த போராட்டத்தினுடைய வடிவு சரியா தவறா அப்படின்றது ஒரு பக்கம். அதில் சிக்கிட்டார். நிறைய தலைவர்கள்லாம் அதில் இருந்தாங்க. பேரெல்லாம் சொல்ல வேணா, அவங்க வெளியில் வந்துட்டாங்க. இவர் மட்டும் சிக்கிட்டாரு. 16 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தின் சட்டப்படி அவர் தண்டிக்கப்பட்டிருக்கார். ஆமாம், அந்த போராட்டம் என்ன போராட்டம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சிக்கலாகும். அதுக்காக அதை விட்டுருங்க பண்ணார். அதெல்லாம் உள்ள 16 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய தோழர் அவர். ரொம்ப அந்த அம்மா ஏதோ ஒரு சின்ன வேலை செய்து அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமாளிக்க முடியல. மருத்துவம் மெரிட்டில் தான் கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்குங்க பிள்ளைங்க. அது நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. 2 ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் உறுதியாக ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பரவி நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வலையொலியின் ஊடாக உறுதியாக அந்த
ஈழத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கு சிறையில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியா ஏன்னா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான், அது முடியாம அவர் உள்ள இருக்கிறாரு, அந்த பிள்ளைங்க படிச்சு மேல வரணும். யாரும் வந்து ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப வேணாம். அந்த முகவரியை அவர்களுடைய சம்மந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குற வங்கி கணக்கு எல்லாத்தையுமே அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை தெரிவித்தா போதும். நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும், அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படின்றது அந்த நேரத்தில் அவங்க விட்டு வைக்கிற கோரிக்கை. எல்லாரும் உதவி செய்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளும். ஆமாம், உலகம் முழுதும் வாழுகிற தமிழ் சொந்தங்கள் நம்ம இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒருத்தரை நம்ம கைவிட்டக்கூடாது. அவர் 16 ஆண்டுகளாக சிறையில் இருக்காரு. அவருக்கான பெரிய ஆறுதலை அவருடைய பிள்ளைகள் படித்து நல்ல நிலைக்கு வர்றது தான். அதுக்கு நம்முடைய பங்களிப்பை நாம் வந்து செலுத்த வேண்டும். எல்லோரும் இந்த உதவி செய்கிற இந்த செயல்பாட்டில் உங்களுடைய பங்களிப்பு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் செய்யணும்னு அன்போடு வேண்டுகிறேன். நல்லது. இன்னொரு விடயம் வந்துட்டு, ஆஸ்திரேலியாவில் நாளைய மறுநாள் 9ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி, பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் ஒருங்கிணைந்து பொங்கு தமிழ்னு ஒரு நிகழ்வு வந்து நடத்துகிறாங்க. நான் 10ஆம் தேதி அப்படின்னு நேற்று தெரியாமல் வளரிட்டேன். சரி சரி, அதை திருத்தி 9ஆம் தேதி தான் நடக்குது. ஒரு பொது நோக்கத்தோட இளையோர்கள் வந்து இந்த போராட்ட வடிவத்தை முன்னெடுக்கிறாங்க. கலை பண்பாட்டு தளத்திலிருந்து முன்னெடுக்கிறாங்க. சர்வதேச வாக்கெடுப்பு நடந்ததுக்கான ஒரு நியாய தீர்வு அப்படின்ற கோரிக்கைகளோட உலகம் முழுக்க ஆர்கனைஸ் பண்றதுடைய தொடக்க நிலையாக அங்க தொடங்குறாங்க. சரி, அது 9ஆம் தேதி நடக்கிறது. எல்லோருமே அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு பயணப்படுங்க. அப்புறமா விமர்சனங்களை நம்ம வைக்கலாம் அப்படின்றது நேரத்திலையும் எனக்கு அவங்க யார் என்ன கோரிக்கையின் அடிப்படையில் வைக்கிற முக்கியமான கோரிக்கை இல்ல. இப்ப இது இந்த 2009க்கு பிறகு இந்த இன விடுதலை போராட்டம் அடுத்த கட்டங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு தெளிவான பார்வை இல்லாமல் இருந்தது. நீங்க ஒண்ணு வச்சீங்கன்னா நான் ஒண்ணு குறுக்கால அப்படி வந்துட்டு இருந்துச்சு. இப்ப வந்து இந்த பொங்கு தமிழ் முன்வைக்கிற பொதுசன வாக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு 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 சரியான ஒரு பார்வையா இருக்கு. அடுத்த கட்டம் இதுதான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை முன்வைக்குது. மெல்போர்ன் பல்கலைக்கழக அந்த மாணவர்கள் முன்வைக்கிற இந்த கோரிக்கை மிக சரியா இருக்கு. இந்த கோரிக்கையை வந்து நம்ம எல்லோருமே வந்து ஆதரிக்கணும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை ஆதரிக்கணும். முடிஞ்சா சரியான பாதையில் இவர்கள் போகிற வரை நம்ம ஆதரவு தெரிவிக்கும் சொல்லிடுவோம். இல்ல, இந்த கோரிக்கை யார் வச்சாலும் ஆதரிக்க வேண்டியதான். இல்லதான், இவர்கள் பயணப்படுவது சரியான நோக்கம் அப்படின்னு படுது நம்ம சொல்றோம். அந்த அடிப்படையில் எல்லோரும் வந்து கை கோர்க்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் ஆதரவு தெரிவிங்க. எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய இளையோர்கள் அவரோட கை கோர்க்கணும். நேற்று விரிவாக அதை பத்தி பேசியிருந்தேன். தேதியை மட்டும் மாற்றி சொல்லிட்டாங்க. இந்த மாதம் 9ஆம் தேதி நடக்க இருக்குது. இது வந்து வலி நிறைந்த மாவீரர்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வலி மிகுந்த மாவீரர் நினைவு கூறுகிற மாதமாவே இதை கருதலாம். அதனால இந்த மாதத்துல இப்படி ஒரு எண்ணம் நம்ம ஒரு ஓர்மத்தோட இதை நகர்த்தணும்னு இளைய தலைமுறை மனதில் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் நோக்கம். சரி, நம்ம தமிழ்நாடு அரசியலுக்கு வருவோம். எப்படி இருக்கு தம்பி? அதெல்லாம் முன்னாடி போறதுக்கு முன்னாடி கருப்பு சட்டை காரணத்தை கேட்டுப்போங்க. அந்த கருப்பு நானும் வந்ததுல இருந்து உறுத்திக்கிட்டே இருக்கு கண்ணுல. என்ன காரணம்? என்னைக்கு இல்லாம உங்களுக்கு கோவை கல்லூரி மாணவியர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்து துயர சம்பவத்திற்கு எதிர்ப்பு. அதாவது பெண்களுக்கு இங்க வந்து பாதுகாப்பு இல்லை, ரொம்ப மோசமா இருக்குது, சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்குலைஞ்சு இருக்குது, எப்படியாவது எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு அதனால இப்படி வந்திருக்கிற கருப்பு வேட்டி கருப்பு சட்டையோட வந்திருக்கிறேன்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது மட்டும் செய்யல, கழுத்துல செயின், கையில மோதிரம், ஒரு நாள் நிராயுத பாணியா இருக்கு. நிகழ்ச்சிக்காக அப்படி உங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. என்ன உட்கார வச்சு இவ்வளவு கருத்து சொல்றீங்களே இந்த உடைக்கு. சரி, என்ன தம்பி இப்ப அதாவது இப்ப நான் ஒரு என்னன்னா இப்ப நான் ஒரு கேள்வி உங்களை கேட்கணும்னு வந்திருக்கிறேன். ரொம்ப காட்டமா கோபமா இருக்கேன். அது என்னன்னா, பைசன் படம் பார்த்தது சீமான் அவர்கள் பார்த்தது தவறா? இது வந்து தேசிய பிரச்சனையா? அது இல்ல, இது வந்து இது இல்ல. இப்ப நாளைக்கு வந்து இதுதான் பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருங்க தம்பி. நாளைய பிரச்சனை இருக்குது, இதை பத்தி பேசி முடிக்கணும். நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, தேசிய பிரச்சனை. இதை விட்டுட்டு போய் உட்காந்து பார்த்துட்டு பேசிட்டு வந்தது படத்தை, அது தேசிய பிரச்சனையா உங்களுக்கு? இப்ப இட்லி கடை பார்த்ததையும் சொல்றீங்க. இல்ல, எல்லாத்தையுமே சொல்றாங்க. இது ஒரு தேசிய பிரச்சனையா உங்களுக்கு? படம் பார்க்கலாமா அப்ப ஒரு தலைவர்? ஏன் பார்க்க கூடாது? ஒரு தேசிய விடுதலைக்கு நிக்கிறாரு அவர். நாட்டுல முதலமைச்சர் பார்த்ததுனாலதான் பார்க்கலாமா? இல்லங்க, திராவிடத்தை ஆதரிக்கிற, திராவிடத்தின் களத்தில் நிற்கிற மாரி செல்வராஜ் படத்தை தமிழ் தேசிய களத்தில் இருக்கிற சீமானவர்கள் பார்க்கலாமா? இது தேவையா? சரி, இப்ப நீ வாயை சீண்டி விட்டு வழக்கம் போல வந்து 3 பேரும் திட்டத்தோட வரீங்க, என்ன போட்டு கும்பிட்டு போறீங்க, 7 இழுத்திட்ட போறீங்க. நிறைய பேர் கீழே எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப நானும் அதை தான் கேட்கறேன்.
முதலமைச்சர் 1008 வேலை இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனையில இருந்து மந்திரிகளுடைய பிரச்சனையில இருந்து ஏகப்பட்ட பிரச்சனையை பார்க்கணும். சரி. பேர பிள்ளைக்கு வருமானம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமா அதுக்கு இல்லையா? அந்த நிலையிலையும் போயிட்டு அவர் பார்த்துட்டு வராரு. இல்ல பேர பிள்ளைக்கு வருமானம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ஆமா. ஏன்னா அப்ப அவர்தான் சிஇஓவா இருக்கிறாரு. பேரப்பிள்ளை ஒண்ணும் இல்லாம கையில தட்டு வச்சிருந்தது இல்ல அப்படி இல்ல, போட்ட முதல் காலி ஆயிடக்கூடாது. வேற பிள்ளைக்கு வரும் போனா போட்டு ஒரு டீ குடிக்கிற காசு அவங்களுக்கு இன்னும் 100 கோடி எவ்வளவு இருக்க போகுது. அவங்களுக்கு ஒரு டீ டைம் பணம் அது. சரி. அது என்ன தட்டே இல்ல, காசே இல்ல மாதிரி தட்டு வச்சுங்கிறாங்க. அதுக்கு வேற வழியில வருமானத்தை தேடி கொடுக்கணும்னு போய் உட்காந்து பார்த்துட்டு வர்றாரா? அவர் பார்க்கலாம், இவர் பார்த்தது சரியா இல்லையான்னு கேட்கறது எனக்கும் அது வேணா ஒரு நியாயம் இருக்கு. ஆமா, இவ்வளவு வேலையில விட்டுட்டு அவர் போய் படம் பார்க்கலாமா சரி. அப்படின்னு கேட்கலாம். இப்ப இவருக்கு இருக்குது. இவர் ஏன் பார்த்தாரு அப்படின்னா, எனக்கு ஒரு தனிப்பட்ட விஷயம், கலை பண்பாடு அது அந்த தளத்துல இருக்கிற நான் ஆதரிக்கிறேன். அதனால அவங்க கூப்பிடுறாங்க, நான் போய் பார்க்குறேன். அது வரைக்கும் அவருக்கு சரி. ஏகலைவனுக்கு எனக்கு என்ன பிரச்சனைனா, அந்த சகோதரர் மாரி செல்வராஜ் கலைஞர்ன்றதுல நானும் கொண்டாடுறேன். சரி. ஆனா ஒரு காலமும் திராவிடத்தை விட்டு அசையக்கூடாத ஒரு தம்பி அவர். அசையவே மாட்டார். திராவிட தூண் அவரு. திராவிடத்துல ஒரு தூணா அவரை மாத்துறாங்க. சரி. தமிழ் தேசியத்தின் பக்கம் திரும்ப கூட மாட்டாரு, வார்த்தை கூட சொல்ல மாட்டாரு. அவரை ஏன் நான் தோல்ல தூக்கணும், அவரை ஏன் நான் பேசணுன்ற கேள்வி எனக்கு வருது இல்ல. எம்எல்ஏ சீட்லாம் கொடுக்கறதா பேச்சு இருக்கு. அது ஏதாவது அந்த பக்கம் கொடுத்துட்டு போவாங்க. அவர் காலம் கடைசி வரைக்கும் நமக்கு எதிராக தான் பேசுவார், செயல்பாட்டுக்கு வர மாட்டார். ஆதரவு தலன்னா அங்கதான் நிற்பார். அந்த அடிப்படையில நான் அதை பாக்குறேன். அதான் எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்க போய் மாற்றமே மானிட தத்துவம்னே. இல்ல நான் என்ன கேக்குறேன், அந்த மாற்றம் வேணாம் தம்பி, வாய கலராதீங்க. நான் என்ன கேக்குறேன், அப்ப நீங்க உங்களை ஆதரிக்கலைன்னா அந்த படத்தை போய் நீங்க பார்க்க மாட்டீங்களா? படத்தை பார்ப்பேன், அதோட சரி. அவரை நான் ஏன் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கணும்? எனக்கு ப்ரொமோட் ஒண்ணும் இல்ல, படம் பார்த்துட்டா படத்துக்கு ஒரு விமர்சனம் கேட்பாங்க, பத்திரிகையாளர் சரிங்க. சந்திப்பாங்க. அதான் சொல்ல வரேன். அதனால உங்களுக்கு என்ன பலன் அண்ணே? அதுல முக்கியமான விஷயமா அண்ணன் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக அளவுல எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கு. ஆனா இங்க சாதியம் வேரூன்றி இருக்கிற அந்த நிலப்பரப்புல, உன்னை பார்த்தா தீட்டு, உன்னை தொட்டா தீட்டு அப்படிங்கிற நிலப்பரப்புல தமிழன் எப்படியான ஒரு விளையாட்டை உருவாக்கி இருக்கான் அப்படின்னா, தொட்டா தாண்டா பாயிண்ட், ஆனா மத்த விளையாட்டுலாம் தொட்டா பவுலு அப்படின்னு ஒரு விளையாட்டை உருவாக்கி இருக்கிறான். அந்த விளையாட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. அந்த விளையாட்டை முன் வச்சு ஒருத்தன் படம் எடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா, ஒரு தமிழனா நான் அந்த படத்தை பார்த்து அதை நான் கொண்டாடணும் அப்படின்னு தான் அண்ணன் அந்த நேர்காணல் அதோட நிறுத்திக்கணும். புரியுதுல்ல? அடுத்தது போலாம். நீங்க பிஜேபி எல்லாம் திட்டிகிட்டே இருந்தீங்க ஒரு நாளா. ஆனா இப்ப இதுக்கும் திட்டுறீங்களான்னு நான் பாக்குறேன். அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, பேங்க்ல எல்லாம் லோக்கல் லாங்குவேஜ்ல தான் பேசணும், ரீஜனல் லாங்குவேஜ்ல தான் பேசணும். என்ன மாமே அப்படின்னு பேசுங்க. சொல்லுங்க அப்படின்னு அவங்க நேத்து நடந்த மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு 12வது மாநாடு ஒரு பேங்கோட மாநாட்டில் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க போற்ற மாட்டீங்களா? நல்ல விஷயம்தான். என்னன்னே தெரியாது உட்காந்துட்டு அவன் அங்கே சத்தம் போட்டுக்கிறான். பேங்க்குக்கு போனான், என்ன சொல்றானே தெரியல. அதுல வேற நீ என்ன கத்துக்கோ இந்தின்றான். நான் ஏன்டா நடுநாட்டு சுடுகாட்டுக்கு போகணும், என் காசை உங்ககிட்ட கொடுத்துட்டு என்ன எனக்கு வருது. சரி, என்கிட்ட இருந்தா போயிட்டு தான் பேங்க்ல போட்டு வைக்கிறேன். ஆமா, அதுல 5-10 எடுக்க வர்றப்ப நீ ஏன் இதை கத்துக்கலன்னு வேற கேட்டு என் உசுர எடுக்கிற. நீ ஏன்டா கத்துக்குன்னு இங்க வர மாட்டேங்கிற. இந்த சுதந்திரம் வாங்குறப்ப போட்ட ஒப்பந்த அடிப்படையில தான் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். 546 சமஸ்தானமா கடந்தது இது. இந்த வரலாறுலாம் அவங்க சொன்னா கூட புரிய மாட்டேங்குது. சரி, அந்த ஒரு விஷயத்துல ஹிந்தி கத்துக்கிட்டு பேசுனீங்கன்னா அவனுக்கு புரியும். நான் அதுக்கு இந்த கருணாநிதி அவர் ஐயா அவருடைய பேரனாவனா இருக்க முடியாது. அவரு நல்லா ஹிந்தி தெரியும், எனக்கு நான் மந்திரி பதவியை கொடுக்க போறாங்க. நான் இங்க பழப்பு ஓட்டணும் தம்பி, எனக்கு என் மொழியை தத்துக்குட்டியாக தெரிஞ்சா போதும். இந்த தலைமுறை எல்லாம் எங்க பேரு. அம்மையார் சொன்ன இடத்த நீங்க நோட் பண்ணுங்க. மகாராஷ்டிரால சொல்லியிருக்காங்க, அங்க ஏற்கனவே வங்கிகள்ல போயிட்டு அடிதடி தான் நடந்திருக்கு. மராத்தில நீங்க பேங்க்ல பேச. மகாராஷ்டிரத்துல அந்த மொழியை தாண்டி நீ வேற எந்த மொழியா தூக்கி குடிச்சனா உன் சட்டையை கிழிச்சு வெளியில அனுப்பிச்சிடும். அங்கேயே அடியை போட்டுருவாங்க. அடி போட்டது வேற, அது வங்கிக்குள்ள போய் அடிச்சாங்க. வெளியில எல்லாம் நீங்க பெயர் பலகைல இருந்து இந்த மாதிரி பேசணும் சுத்தவே முடியாது. என் மொழியில பேசி என் மண்ணை நேசி, அவ்வளவுதான். நீ யாரா வேணா இருந்துக்குவான். ஆனா நீங்க இங்க பேசுனீங்கன்னா அது இனவெறி. அதே அம்மா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வரப்போறதா வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா, 2026க்கு பிறகு அவர் முதலமைச்சராக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. தயவு செய்து அம்மா நீங்க வந்தாவது இங்க தமிழ் எல்லாருமே மறந்துட்டாங்க. தமிழ் நாங்க உசுரை கொடுப்போம் அதை கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்களாவது கொஞ்சம் மாற்றி சொன்னார் அண்ணன். உசுரை கொடுப்போம், உசுருங்கிறது வேற எதுவும் நான் சொல்லல தம்பி. நீ என்ன நீ எப்ப பாரு போன முறை அது மாதிரி தான் என்னையே கலாச்சிட்டு போறீங்க, மாட்டி விடுறீங்க நீங்க சிக்கல்ல. இந்த மாதிரியும் நான் நல்ல வார்த்தை தான் சொன்னேன், உசுருன்னு மட்டும்தான் சொன்னேன், வேற எந்த வார்த்தையும் சொல்லலை.
புரியுது இல்ல? ரைமிங்ல அதுதான் எங்க அதெல்லாம் தவறு. அங்க இருந்து இந்த அதெல்லாம் எதுவும் distance-ல- வராது, அப்படிலாம் எதிர்பார்க்காம. இந்த டிஸ்டன்ஸ்ல அலைவரிசை தவறா வந்து விழுந்துருச்சு. வரும் வரும் உங்களுக்கு. ஒரு சில அந்த வங்கிகள் அம்மா அவங்களாவது இப்பயாவது வந்து புத்தியில அவங்களுக்கு ஒரு தோணி இருக்குது. என்னன்னா அவங்க மொழியில அங்கங்க பேசுங்க. நீ கொண்டு வந்து ஹிந்தி பேசக்கூடியவர் வந்திருக்கிறாரு, 6 மாதம் அவங்க தமிழ் கத்துக்கிட்டு அந்த சர்வீஸ் பண்ணா கூட பரவாயில்ல. எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த மொழி பேசுறாங்களோ அந்தந்த மொழியினர் அங்க பயன்படுத்துங்க. ஆளுநர்னா பக்கத்துல இருந்து நீங்க பயன்படுத்துங்க. அப்படி நீங்க மாத்துறீங்கன்னா அந்த மொழியை கத்துக்கிட்டோம். இங்க இருந்து போய் அதெல்லாம் மகிழ்ச்சின்னு எல்லாமே வந்து பிஜேபி பேட்டி கொடுக்கும் போது சொல்லுது, மேட்டையில பேசும்போது பேசுறது, நடைமுறைக்கு வர மாட்டேது. அதுதான் தம்பி அவங்க பிஜேபி. அங்க பாத்தீங்கன்னா திருக்குறள் உலகம் முழுக்க பேசுறாங்க, கொண்டாடணும் மூத்த மொழின்னு. இங்க வந்தாக்க பீஸ் பிடுங்க மாதிரி வயிறு பிடிங்கிட்டு ஒரிசாவில போனா ஒரு தமிழன் ஆட்சியின் கீழே நீங்க எல்லாம் இருக்க போறீங்க. அதான் அங்க வந்து தமிழ் தலையெடுத்துட கூடாதுன்னு அங்க புடிச்சு உயர பிடிங்கிட்டு வந்தாரு. ஆமா, இங்க ஓட்டு கேட்கற மட்டும் தமிழ்ல பேசிட்டு தமிழ் மொழி தமிழ் இனம் மூத்த மொழி நமக்கே பாடம் எடுத்துட்டு போயிடுவாங்க. பாராளுமன்றத்துல தமிழ் வைக்க மாட்டாரு. அதுதான் இருக்கிற வரைக்கும் எல்லாமே அப்படிதான். தேர்தல் நெருங்க ஒன்னும் விதவிதமான கூத்தெல்லாம் வரும். பாப்போம். நம்ம அம்மையாருக்கு ஒரு வாழ்த்தையை சொல்லிடும், அம்மா நீங்க வந்தீங்கன்னா அப்படி எங்க தமிழ்நாட்டை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க, புரியுது அப்படின்னு சொல்லிடலாம். பிஜேபி பக்கம் நைசா நகர்ற மாதிரி இருக்கேன், வாழ்த்துலாம் சொல்றீங்க. கீழே வந்து பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அதை நான் குறிப்பெடுத்து வச்சிருக்கேன். அது குறித்து ஒரு கேள்வி உங்களை கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. இல்ல, ஏன்னா ஏற்கனவே போன நிகழ்ச்சியிலே தடை செய்யப்பட்ட கேள்விகள்லாம் சில ஐயா சொல்லியிருந்தாரு. அதனாலதான் கேட்கறதுக்கு யோசிக்கிறோம். 144 சரி, இல்ல தடை நீக்கப்பட்டது. சரி, ஓகே. தேர்தல் காலத்துல கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு கண்ணு நல்லா தெரியும் நீங்களே ஏன்? ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனோட மகனா எனக்கு அது ரொம்ப பயங்கர ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்தி இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும்னு. அது ஒண்ணும் இல்ல தம்பி. இப்ப அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல வந்து தேர்தல் விதிமுறை இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு இல்ல கரூர்ல, அதை ஒட்டி ஒரு நீதிமன்றத்துல வழக்கு, நீதிமன்றம் அரசுகிட்ட கேட்டிருக்கு ஒரு நெறிமுறையை உருவாக்குங்கன்னு. அதுக்கு அனைத்து கட்சி கூட்டமும் நடந்தது. எல்லாருமே 20 கட்சிகள் கலந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் சார்பா பேசியிருக்காங்க. கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி 1 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் டெபாசிட் நீங்கள் பண்ணணும். சரி, அதனால இதை வந்துட்டு அது நடக்கிற அசம்பாவிதம் அது இதுன்னு என்ன நடந்துச்சுன்னா அது நஷ்டஈடான்றதுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, தவிர்த்து கூட்டம் நடக்கிறதுல இருந்து அவசர காலத்துல வெளியேறதுக்கான இடம்லாம் இருக்குதா இல்லையா, அப்புறம் வந்து மருத்துவ வசதி உள்ள போறது வர்றதுக்கு வாய்ப்பு, ஏதோ ஒன்று நடந்துச்சு உடனே மருத்துவ சேவை அங்கே தேவைப்படுதுல அதுக்கான வழித்தடங்கள் அதுக்கான வசதி எப்படிலாம் இதெல்லாம் அலசி ஆராய்ச்சி தான் நீங்கள் இனிமேல் பண்ணணும். ஒரு அனுமதி கொடுக்குறப்ப நிறைய விதிமுறைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. இதுல வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழரை வந்து பேசியிருக்கிறார் தலைவர் பொதுச் செயலாளர் அவர் பேசும்போது தெளிவா சொல்றாரு. இதை ஒரு விஷயத்தை நல்லா சொல்லியிருக்கிறாரு. உச்ச நீதிமன்றம் அறிவுரையை தான் சொல்லியிருக்கு, தீர்ப்பை சொல்லலை. அப்படியே தீர்ப்பு இப்படி சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் ஏற்க முடியாது. ஜனநாயக நாட்டுல எதிர்ப்பு போராட்டம் பேரணி பொதுக்கூட்டம் இப்படி நடத்தி தான் எல்லாமே நம்ம வாங்கியிருக்கிறோம். புரியுதுல? இதை வந்து முடக்கிற விதத்துல எதுவும் நீங்க செய்திடக்கூடாது. உச்ச நீதிமன்றம் வந்து இதெல்லாம் சொன்னாலும் கூட மாநில அரசு நீங்க வந்து எதிர்த்து மேல்முறையீடு பண்ணணும் ஒழிய இங்க வந்து இதை கட்டுங்க இவ்வளவு கட்டுங்கலாம் கேட்கக்கூடாது, எல்லாம் சரியில்லைன்னு பேசியிருக்கிறாரு. ஆமாண்ணே, ஜனநாயக நாட்டுல எல்லாத்துக்குமான அனுமதி மக்களுக்கு போராடுறதுக்கு இருக்குது, கூட்டம் இருக்குது. சரி, இப்ப இதெல்லாம் இருக்குது, திடீர்னு வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு யார்கிட்ட போய் காசு வாங்குவாங்க? இல்ல, அதுதான் இப்ப நெறிமுறைன்ற பேர்ல நெரிக்கிடக்கூடாது. ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நெரிக்க கூடாது. எந்த ஒரு கட்டமைப்பும் எந்த ஒரு இயக்கமும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசியலுடைய கட்டமைப்பு. அதே நேரத்துல சில பொறுப்புகள் அந்த கட்சி இயக்கங்களுக்கு ஏத்துக்கணும். ஒழுங்குமுறைகள்லாம் எப்படி இருந்துக்குது, சுய பாதுகாப்பு இருக்குதுன்னு அது வரைக்கும் எல்லாம் ஓகே. நீ இவ்வளவு தொகையை கட்டிட்டு நீங்க வந்து நீ கட்சி நடத்தணும் அட்வான்ஸ், அப்பதான் அனுமதி கொடுக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஏற்புடையதெல்லாம் இருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால தான் சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் நெருங்குறப்ப கம்யூனிஸ்ட் கண் பளிச்சுன்னு தெரியுது. நிறைய விஷயங்களை கண்டிச்சு பேசுறாங்க. ஊழல் முறைகேட அங்கங்க அப்படி கொஞ்சம் சவுண்ட் விடுறாங்க. மற்ற கட்சியை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது பரவாயில்ல, தேர்தல் நேரத்துல கண்ணு வெளிச்சம் வருது இவங்களுக்கு, அதுக்காக சொல்றீங்க. அதாவது வந்து அவர் என்ன மேற்கோள் காட்டுறாங்கன்னா, சாம்சங் நிறுவனத்துல நம்ம இது தொழிற்சங்கம் தொடங்குறதுக்கான போராட்டம் பெருசா நடந்துச்சு. சரி, அண்ணன் போய் ஆதரவு கொடுத்துட்டு வந்தாங்க. அது வந்து தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்கல, அந்த தொழிற்சங்கத்தை தொடங்குறதுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. அப்ப தொழிற்சங்கத்துக்கு தொடங்குறதுக்கே இங்க பெரும் போராட்டம் நடத்தி தான் அங்கீகாரம் பெற வேண்டிய சூழலா இருக்குது. தொழிற்சங்கம் மட்டும் இல்ல, சின்ன எதிர்ப்பு கூட்டம் நடத்துறதுக்கும் கோர்ட்டுக்கு தான். ஆமாண்ணே, நீங்க இப்ப டெபாசிட் கட்டினாதான் வந்து இது கொடுக்குறேன்னு சொன்னாருன்னா, நாளைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் உட்காந்துக்கிட்டு ஐயா நான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறேன் 50 பேர், தெரியுமா தெரியாதா உனக்கு, ரூல்ஸ் தெரியுமா தெரியாதான்னு அவனை என்ன கேட்பாரு,
ஒரு சாதாரண ஆள் மக்கள் போய் போராட்டம் நடத்தணும்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்க, சொல்லுவாரு ஒரு 10,000 ரூபாய் கட்டிட்டு போன்ட்டாரு, என்ன பண்றது போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆமா, நியாயமான விஷயம். என்ன சொல்றீங்க, அங்க 1 லட்சம் கட்டணும்பா, இங்க நான் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி நான் நடத்துறதுன்னா எனக்கு ஒரு 10,000 கொடுங்கன்னாருன்னா என்ன பண்றது? தேர்தல் நெருங்குறதுனால என்ன, நீங்க பணம் கட்டுன்ற முறையை நீங்க நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னா இது நாளைக்கு வந்து சாதாரண எளிய மக்கள் ஒருத்தன் இயக்கம் தொடங்கியோ கட்சி தொடங்கியோ எந்த எளிய பின்புலமும் இல்லாத ஒருத்தன் வளர்ந்து வரானா எப்படி முடியும்? அவன் கூட்டம் நடத்துறதுக்கு கடை வாங்கி நடத்துவான், ஆட்டோ நடத்துறவன் அவன் நடத்துறதுக்கே வந்து அங்கிட்டு இங்கிட்டு பிச்சு பிடிக்கி காசு ரெடி பண்ணி ஒரு கூட்டம் நடத்துறதுன்றது எவ்வளவு சாதாரண விஷயமா தம்பி. அதுக்கு தான் வந்து வரையறை வச்சிருக்காங்க. 5000 பேர் வரைக்கும் திரட்டினீங்க. இன்னைக்கு சொல்றீங்க 5000 பேரு, நாளைக்கு 500 பேர்னு கொண்டு வருவீங்க, நாளைக்கு 200 பேர்னு கொண்டு வருவீங்க, அதுக்கு 1 லட்சம் இருக்குது, 10,000 கட்டுறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது அங்கே கொடுத்துருக்குறோம், இங்க நாங்க திருப்பி இன்னொரு சட்டத்தை ஏற்றுறோம், எல்லாரும் சம்பந்தம் இல்லாம தேவையில்லாமலாம் போராட்டம் நடத்துறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இக்கு வச்சுக்கிட்டே வருவாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூடுதலா அவர் ஒண்ணு கேட்டிருக்காரு, இந்த சாலை வளங்களை எல்லாம் தடை செய்ய வேண்டும், ரோட் ஷோ நடத்துறாங்க இல்லையா, அதை தடை செய்யுங்க. இப்ப காசு உள்ளவங்க கட்சிகள்லாம், பெரிய பெரிய கட்சிகள்லாம் சாலை வளத்தை ரொம்ப சுலபமா நடத்திடுறாங்க. எங்களை போன்ற காசு இல்லாத ஏழை கட்சிகள்லாம் நாங்கெல்லாம் எப்படி இப்படி கூட்டத்தை கூட்டுறது? இது மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க ஏழை கட்சியா? ஒரு நேரத்துல 5 லட்சம் பேரை திரட்டினேன், 6 லட்சம் பேரை திரட்டினேன்னு வருஷத்துக்கு 4 மாநாடு நடத்துறீங்க, நீங்க ஏழையா? இல்ல ஏழையான்றதை விடுங்க, ஏற்கனவே அவங்களெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு 141 அதுக்குதான் தடை. நீங்க இல்ல அவங்கள பத்தி பேசுறதுக்கு ஏகப்பட்ட ஊடகம் இருக்குது. நம்மளாம் ஒரு பொருட்டே இல்ல. எதனா ஒரு விஷயத்த பேச போனா உடனே வேற மாதிரி பேசுற கூட்டமா இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசிக்கிறேன். இல்ல நிறைய பேசலாம், தப்பு இல்ல. ஆமா, என்ன தெரியுமா, தேர்தல் வந்த உடனே கண்ணு தெரியுதுங்கிறீங்கல்ல, அது மாதிரி இப்ப அவங்களுக்கும் நல்லா கண்ணு தெரியுது. இல்ல அவரு நீங்க ஏழை கட்சிலாம் சொல்ல முடியாது தம்பி. தர்மபுரியில அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, நாங்க 1 கோடி ரூபாய் ஒரு மாவட்டத்துக்கு வந்து நிதி திரட்டி கொடுக்குறோம்னு சொல்றாங்க. 1 கோடி ரூபாய் நிதி கொடுக்குற கட்சி ஏழை கட்சியா? ஆக எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம், அந்த ரோட் ஷோன்னு இருக்குல்ல, அது எந்த விதத்திலையும் நடந்துடக்கூடாது. புரியுதுல உங்களுக்கு? மக்களுடைய பிரச்சனைக்காக ஒரு பேரணி ஊர்வலம் கோரிக்கை வச்சு நடத்துறப்ப 1008 கண்டிஷன் சொல்லி முடக்குறீங்க. நீங்க என்ன மட்டும் ரோட் ஷோன்ற பேர்ல உட்காந்து எல்லாரையும் இம்சை பண்ணிட்டு போயிட்டு கை ஹாய் ஹாய் அப்படின்னு காட்டிட்டு போறப்ப அது சரி. இந்த மாதிரி இது வந்துச்சுன்னா பிரதமர் கூட நாளைக்கு ரோட் ஷோக்கு வர முடியாது. வயல்ல வந்து பயிருக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்டு ரோட் ஷோ நடத்துறீங்க. ஆமா, அது எங்களுக்கு வசதி இருக்குது, நாங்க பண்றோம். யார் எதிர்த்து சொல்றாங்க? விஜய் எதிர்த்து சொல்றாரா இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்த்து சொல்றாங்க? முதல்ல நிறைய ரோட் ஷோ நடத்திட்டு இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின். ஆக தோழர் திருமாவளவன் அவருக்கு எதிராக சொல்றாருன்னா நடத்தணும். நாங்க அவரெல்லாம் சொல்ல மாட்டோம், நாங்க விஜய் தான் சொல்றாருன்னா அவரை சொல்லிட்டு போறது தப்பு இல்லை. ஆக யார் இருந்தாலும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது. இவரை போன்ற இப்ப தோழர் திருமாவளவன் ரோட் ஷோ நடத்திட்டு வந்தா பாப்பீங்களா? நீங்க பார்க்க மாட்டேன். அதுதான் ஏன் சொல்றாருன்னு தெரியுது இல்ல உங்களுக்கு? விஜய் வந்தா பார்க்கலாம், பிரதமர் வந்தா பார்க்கலாம், முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எல்லாம் பார்ப்பாங்க, உங்களை யார் பார்ப்பாங்க? சரி, இப்ப எதிர்க்கிறார் அப்படின்னு சொன்னதுனால நான் சொல்றேன். இல்ல ரோட் ஷோன்னா அவன் சொல்றது, இவங்க சொல்றது யாருன்னா விஜய் சொல்றாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க 10 லட்சம் பேரை திரட்டி வண்டியில ஏறி நின்று கையை காமிச்சிட்டு மைக்ல பேசிக்கிட்டே போனீங்களா? அதுக்கு பேர் ரோட் ஷோ இல்லையா? பேரணியா? அது பேரணி. அது பேர் மட்டும் மாத்தி வச்சுக்கிறதா? பேரணி. இது வந்து ரோட் ஷோன்றது வந்து நீங்க 2 பக்கமும் நிறுத்திக்கிறீங்க. அதோட இவங்க மட்டும்தான், அவர் மட்டும்தான் கை காட்டிட்டே போவார் முதலமைச்சர். புரியல? அந்த மாதிரி வேணாமே. எதுக்கு? இது ஒரு கோரிக்கைக்காக அவங்க நீங்க சொன்னது அவர் ஒரு கோரிக்கைக்காக பண்றாங்க போராட்டம். அதையும் இது நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. திமுக எதிர்ப்பு விசிகாவுக்கும் தேர்தல் வந்த உடனே நல்லா வெளிச்சமா கண்ணு தெரியுதுங்கிற ஒரு சந்தேகம் தெரிய மாட்டிருக்குது. ஆமா, அந்த 7846 கோடி எங்கன்னு இன்ன வரைக்கும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஆமா, என்ன மத்திய அரசு அட்டவணை பிரிவு மக்களுக்கு கொடுத்த காசு என்னாச்சு அப்படின்னு கேட்கல. உதயநிதி கேட்டார்ல, உங்க ஒப்ப முட்டு காசான்னு மேல கேட்டார்ல, அந்த கோபமும் வேகம் உங்களுக்கு வந்திருக்கணும். இது உங்க ஒப்ப முட்டு காசா ஏன்பா திருப்பி அனுப்பணும்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டிருக்கணும். அதனால ஒன்றும் வெளிச்சம் வரல கண்ணுக்கு, அவருக்கு தெரியல. தேர்தல் வருது, ஒன்னும் கண்ணு மங்களா தான் இருக்குது, தெரியலன்னு நம்ம சொல்ல வரோம். வெளிச்சம் வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னா, எங்களை விட சின்ன கட்சி உறுப்பினர்கள் குறைவா இருக்கிற காங்கிரஸ், அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், அடிச்சாலுன்னா கூட ஒரு லாரி தர மாட்டாங்க காங்கிரஸ்காரங்கன்னு. அந்த மாதிரி திருப்பி சொல்லுங்க. அடிச்சாலுன்னா கூட ஒரு லாரி தர மாட்டாங்க தமிழ்நாடு முழுசும். சரி, அப்படி இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு 25 சீட்டு. நாங்க அவங்களை விட பல லட்சம் பேர் இருக்கிறோம். நாங்க எங்களுக்கு 6 சீட்டு 7 சீட்டா ஏற்க முடியாது. இதை நான் வரவேற்கிறேன். இப்ப வந்து நான் தோழர் திருமாவளவன் பக்கம். அப்படியா? ஆமா, நீங்க எந்த பக்கம் நான் ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் நான் பதில் சொல்றேன். இல்ல நீங்க நான் வந்து அடிச்சல்னாலும் காங்கிரஸ் ஒரு லாரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்றதை நான் ஏற்கல. ஏன்னா அவ்வளவு குழு இருக்கு, அதுல கட்சியிலேயே அவ்வளவு பெரிய தலைவர்கள் குரூப் இருக்கு. நீங்க என்னடா தலைவர்களே ஒரு லாரி வந்துருவாங்க.
மொத்தமே அவ்வளவுதான். தலைவர்கள் அவங்க தொண்டர் இல்ல, எல்லாருமே தலைவர்கள் தான். அதனால அவர் சொன்னது கரெக்ட். ஒரு லாரி தான் தேரும் வச்சுக்கோங்க. அது என்ன நீங்க தேசிய கட்சி, நாங்கள் இப்படி ஆண்ட கட்சி, இப்படி இந்த கட்சி நீங்க என்னதான் சொன்னாலும் தமிழ்நாட்டுல நீங்க யாரு? அதானே, நீங்க தேசிய கட்சியாரு, இன்டர்நேஷனல் கட்சியாரு, நீங்க இன்னும் சர்வதேச கட்சியா கூட இருங்க, ஒபாமாவுடைய கூட்டணியில இருக்கிற கட்சியா இருந்தா கூட இருந்துங்க. தமிழ்நாட்டுல உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு தொண்டர் இருக்காங்களா இல்லையா? இந்த கேள்வி இன்னும் 2 கட்சிகளுக்கு பொருந்தும். எல்லாத்துக்கும் பொருந்தும். தேசிய கட்சிகள் அனைத்து கம்யூனிஸ்டுகளுக்கு பொருந்தும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் பொருந்தும். நல்ல கேள்வி, வரவேற்கலாம். அதுல வந்து திருமாவளவன் தோழர் 25 இருந்துட்டு எங்களுக்கு 6 சீட்டு 4 சீட்டுன்னு இப்ப ஓட்டு வேலை செய்யறதுக்கு வேணும். ஆமா, கடந்த முறை தேர்தலில் மறுக்க முடியாது, நம்ம எல்லாருமே சொல்லுவோம். விசிகாவுடைய உழைப்பு, திருமாவளவனுடைய உழைப்பு, அவங்களுடைய வாக்கு தான் இந்த கட்சி வெல்ல வச்சுது. 3% வித்தியாசம் தான் அதிமுகவுக்கு திமுக கூட்டணி. ஆமா, இவங்களுடைய உழைப்பா நிறைய வாக்குகளை வாங்கி கொடுத்துச்சு. அப்படி இருக்கிறப்ப குறைஞ்சது இவங்களுக்கு ஒரு 30 தொகுதியாவது தரணும் இல்ல விசிகா? உறுதியே தரணும். அப்புறம் நீ இங்க வந்து 6 நினைக்கிறேன்டா. அப்புறம் இதுக்கு பேர் தான் சனாதானம் நான் சொல்றது. திமுக திராவிட சனாதானம்னா விசிகாவா சமூக நீதி கட்சியை பார்த்து இப்படி நீங்க சொல்லலாமா? என்ன கட்சி? சமூக நீதி கட்சியை டி ஆத்திர கட்சின்னு சொல்லுங்க தம்பி. டிவிகேவா? டி ஆத்திர கட்சி சொல்லுங்க. திமுகவை பத்தி சொல்றேன். டிவிகேவிலே இருக்கிறான். டிவிகேவில வருவான். திமுக வந்து ஒரு சமூக நீதி பேன்ற கட்சியை பார்த்து இல்ல நீங்க எப்படி சொல்லிட்டா எப்படி சமூக நீதி கட்சின்னு யார் தம்பி? இது யார் சொல்லணும்? நீதி கட்சி சமூக நீதின்னு யார் சொல்லணும்? மக்கள் சொல்லணுமா? இல்ல ஏன் வருதுன்னு சொல்லுங்க. ஏன் வருது? கருப்பு சட்டை இன்னைக்கு ஏதோ எங்களை சொல்லு இதெல்லாம் போட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு மட்டும் நல்லா தெரியுது. அவர் கருப்பு சட்டை போட்டதுல இருந்து என்னவா பேசுறாரு? பழைய வாடை அடிக்குது, பழைய திராவிட. நான் என்னன்றேன், காங்கிரஸுக்கு 25-30 60 கூட கொடுக்குறீங்க. சரி, நீ எவ்வளவு கூட கொடுத்துக்கோ, உங்க தாராள மனப்பான்மை. அதை விட ஒரு 5-10 விசிகாவுக்கு திருமாவளவன் கொடுக்கணும். கூட்டம் எங்க வருது? ஓட்டு. ஆமா, அதை விட கூடுதலாக தொகுதி. நான் சொல்ல நீங்க காங்கிரஸுக்கு அண்ணன் சொல்றது என்னன்னா, நீ காங்கிரஸுக்கு எவ்வளவு வேணாலும் கொடு, ஆனா அதை விட 5 சீட்டு அதிகமா திருமாவளவன் கொடு. 25 கொடுத்தீங்கன்னா 30 இங்க விசிகா கொடு. 30 அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க 30 கொடு. அவங்களுக்கு தெம்பு இருக்குதுன்னு கழுத்துல கத்தி வச்சு மேல மிரட்டிட்டு கீழே சீட்டு பேரம் பேசுனாங்கல்ல, வாரி நிறைய கொடுத்தீங்களா தொகுதிகளை? 60 என்னவோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா 65 நீங்க விசிகா கொடுக்கணும். நீங்க ரொம்ப நெருக்கடி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணா வந்து வெளியில அண்ணா அறிவாலயத்தின் வாசல் நின்று ஒரு பேட்டி கொடுப்பாரு. சில துரோகிகள் எங்களை பிரிப்பதற்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு திரிகிறாங்க. அங்கிருந்து உடச்சி எடுக்கிறதுக்குன்னு திமுக கூட்டணி பலமா இருக்குது. நீங்க இருக்கட்டும், பலமா இருக்கட்டும், பானை சட்டியா இருக்கட்டும், நீங்க தான் சொல்றீங்க காங்கிரஸ் கட்சி இப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னு சொன்னீங்க, சொல்லுங்க. அதை அப்படி சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியில வந்து காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களே எங்களை விட குறைவான உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க 25 சீட் கொடுக்குறீங்க. ஆமா, தமிழகத்தின் 2வது பெரிய கட்சி நாங்க. ஆமா, திமுகவுக்கு அடுத்தது பெரிய கட்சி நாங்க தான். கூட்டம் சேர்க்கறதுல. சரி, அப்படிங்கும் போது எங்களுக்கு வந்து 6 சீட்டு 7 சீட்டுன்னு கொடுக்குறீங்க, இது நியாயமா? அதுதான் நம்ம திரும்ப சொல்ல வரோம். நியாயமான கேள்வி இது. நாங்க பேசுறோம், நீங்க அறிவாலயத்தில் நின்று எங்களுக்கு எதிராக பேட்டி கொடுத்துறாதீங்க சாமின்னு சொல்றோம். புரியுதுல்ல? உடனே எப்படி சதி செய்ய திமுக கூட்டணியில இருக்கிற 2வது பெரிய கட்சி விசிகா தானே? ஆமா, ஒத்த சீட்டு அதுவும் கொடுக்காமல் போனாலும் சனாதனத்தை எதிர்ப்பதற்காக நாங்க அறிவாலயத்தில் தான் இருப்போம் ஒரு நல்ல ஸ்டாண்ட். இது வந்து கொள்கை கூட்டணி அது சொல்றீங்க. இந்த பக்கம் வந்து எங்களை யாரும் நாங்க வந்து பெவிகால் போட்டு ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்கிற கட்சி. இன்னும் கொஞ்சம் நல்லா வாரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் உங்களுக்கு அதிகாரப்படி உங்களுக்கு மந்திரி பதவியில நல்லா சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பிடிக்கும் கால் கீழே நிக்காது, தையன்னு மேல ஆடுவீங்க. ஒண்ணும் இல்லாம உருவிட்டு வச்சுங்கிறப்ப இவ்வளவு கும்மாலம், உங்களுக்கு இவ்வளவு கூத்து. வரவெல்லாம் முறைச்சு பார்த்து அவனை கைது பண்ணி இவனை கைது பண்ணு, அடி வாங்கினவன் வந்து தூக்கி குண்டாசுல போடுன்னு சொல்லி உட்காந்துட்டு புரியுதுல்ல? இதுல வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவ்வளவு நீங்க முட்டு கொடுத்துன்னு போனாலும் கூட இந்த சீட்டு என்ற விஷயத்துல ஒன்னும் உங்களை வந்து பாராமட்சமா தான் இருக்குது. உங்களை வந்து ஒரு சனாதன பார்வையோட தான் பாக்குது திமுக. அந்த சனாதன பார்வையை தான் இப்ப தோழர் சுட்டி காட்டுறாரு. சரி, இப்ப விசிகா அவங்க விமர்சனம் இருக்குது நமக்கு அவங்க பேர்ல. அவங்க கூடுற கூட்டத்தை காங்கிரஸ் கூட்டிடுமா? கூட்ட முடியாது. அப்புறம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி எதுவுமே கூட்ட முடியாது. அப்புறம் எப்படிங்க அங்க 25 இவங்களுக்கு மட்டும் 6? இல்ல திமுகவே கூட்ட முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கூட்டுற கூட்டத்தை திமுகவாலே கூட்ட முடியாது. இல்ல நான் அதான் சொல்றேன், அப்புறம் எப்படி அங்க அவங்களுக்கு வந்து 25? கேள்வி நம்மளும் ஏற்கலாம் இருக்கு தம்பி. இல்ல இது வந்து தலைவர் கேட்கணும், ஆரம்பத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது கேட்கணும். இன்னைக்கு வந்து கேட்டு என்ன பிரயோஜனம்? இப்பதான் பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. நல்ல விஷயம் நடக்கட்டும், அவங்களுக்கு அந்த மக்களுக்கு அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிடக்கூடாது.
அதனாலதான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாரா. இப்ப கோவை பாலியல் வழக்கு சம்பந்தமா பேசும்போது இந்த மது போதையினால் தான் இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது. போக்சோ வழக்குகள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமா வேற இருக்கு. அப்ப டாஸ்மாக் கடைகளை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். இல்ல யார் மத்திய அரசா மாநில அரசு? மாநில அரசு இப்ப தெளிவா சொல்லிட்டாரா? மாநில அரசு அன்னைக்கு தீர்மானம் மாநாடு போட்டு சொன்னீங்க. இன்னைக்கு தெளிவா இருக்காரு. பீகாரில் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டதை போல தமிழ்நாட்டிலும் அமல்படுத்தினால் என்ன அப்படின்னு இப்ப பீகார் உதாரணமா எடுத்துட்டு வர்றாரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பீகார் உதாரணமா வேற விஷயத்துக்கு கொண்டு வருவாரு. இந்த முறை டாஸ்மாக் மூடுவதற்கான உதாரணமா எடுத்துட்டு வர்றாரு. 2016 திமுக அதிமுக 2 கட்சிகளுமே வாக்குறுதி கொடுத்துச்சு டாஸ்மாக் மூடப்படும்னு. ஆனா 2 கட்சியுமே அதை செய்யல. 16 இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, 21 இவங்க வந்தாங்க, 2 பேருமே செய்யல. இனி வரும் காலத்திலேயாவது செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த அறிக்கையில கடைசியா சொல்றாரு. கரெக்ட், வரவேற்கிறோம். மது ஒழிக்கணும், இதெல்லாம் மது விலக்கு கொண்டு வரணும் மாநாடு நடத்தினார்ல, திமுகவும் கூப்பிட்டு நடத்துனீங்க. அதனாலதான் சொன்னோம், நாங்க தீர்மானம் நிறைவேற்றணும். ஆமா, மதுவை தமிழ்நாட்டில் மதுவை மத்திய அரசு ஒழிக்கணும்னு. சரி, மாநில அரசுக்கு பொறுப்பு இருக்குது. இந்த விஷயத்த வந்துட்டு இப்படி செய்து முடிக்கணும்ன்ற நோக்கம் இது வரைக்கும் செய்யாம இருக்கிற அந்த திமுகவுக்கு எதிராக நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க? நீங்க இந்த கேள்வி இருக்குல்ல, ஆமா, இந்த கேள்வியில எனக்கு இன்னொரு கேள்வி வருது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேள்வி திமுகவுக்கு எதிரானதா இல்ல திருமாவளவன் அவர்களுக்கு எதிரானதாங்கிற சந்தேகம் வருது. அது என்னன்னா, திமுக அரசு பட்டியல் சமூகத்துக்கு செஞ்சது என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஆனா இதை யார தாக்குறாரு அப்படின்னு புரியல. பட்டியல் சமூகத்துக்கு ஒண்ணுமே செய்யல, நீ என்னையா மூடிட்டு சும்மா இருக்கிற அப்படின்னு கேக்குறாரா, இல்ல திமுக செய்யலன்னு கேக்குறாரான்னு ஒரு சந்தேகம். ஐயா அது வெளிப்படையா சொல்லிட்டாரு. நீங்க திருமாவளவன் வந்து நீங்க இருக்கிறது ஓட்டுக்கா சீட்டுக்கான்றதையும் கேட்டாரு. நல்லா தான் கேட்டுக்கிறாரு. நாங்க 98ல பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு முத ஒரு வாய்ப்பு, ஒரு மந்திரி சீட்டு கிடைக்குது. அந்த முதல் மந்திரி பதவியும் தலித் ஏழுமலையை மத்திய மந்திரி ஆக்கிதான் நாங்க பண்ண 98ல. சமூக நீதினு பேசக்கூடிய உங்க கட்சி திமுக நாங்க போட்டு ஊர்லாம் பேச வச்சு பிற்பாடு அசிங்கமா போச்சு குமார்னு 99ல நீங்க ஆராசாவை கொண்டு வரீங்க. நாங்க தான் முன்னேற்றியேறு, நாங்க தான் சொன்னதை குறுகிய காலத்துல செய்யறோம். உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு அதுதான், அதுக்கு முன்னாடி கிடைக்கல உங்களுக்கு. பாமக அதான் சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி திமுக வச்சிருந்தீங்க, நீங்க ஏன் கொடுக்கலீங்கன்றாரு. 2வது பாட்டாளி மக்கள் கட்சியில அவர் சொல்றாரு, பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணனை வச்சிருக்கிறோம். சேர்ந்தவர் இல்லண்ணே, சும்மா வச்சிருக்கல, அவங்க கட்சியினுடைய பைலாவிலேயே அது இல்ல, அதுதான் அந்த மாதிரி வச்சிருக்கிறோம். உங்க திமுகவிலையும் பொதுச் செயலாளராக ஆராசாவோ இல்ல வேற யாரையும் ஒரு பட்டியல் நிறுத்தம் வைக்க முடியல. துணை பொதுச் செயலாளர் கொடுத்துருக்கோம். பொதுச் செயலாளராக வைங்க சாமி, ஏன் கொடுக்க கூடாது? அதிக செல்வாக்கு இருக்கிறது இந்த சமூகம் தான் அடர்த்தியாக. அவரே அன்புமணி அவர்களே சொல்றாரு, வன்னியர் மக்களும் பாட்டாளி இந்த மக்களும் தான் இருக்கிறாரு. இந்த மக்களுக்கு உண்டான அங்கீகாரம் உள்ள இல்ல, குறிப்பா அட்டவணை பிரிவினருக்கு உள்ள இல்ல, திமுக எதுவும் செய்யலன்றாரு. இவ்வளவும் சொல்றாரு, இவ்வளவு துரோகத்தை செஞ்சிருக்குது, நீங்க எதுக்கு இருக்கீங்க, சீட்டுக்கான்னு நோட்டுக்கான்னு கேட்கிறாரு. சரியான கேள்வி தானே இது? ஆனா அந்த திமுக இவங்களுக்கு உண்டான இந்த அட்டவணை பிரிவினருக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்காம சொந்த இதுக்குள்ள ரத்த பகையை மூட்டுற மாதிரி சண்டை மூட்டுற விதத்தை தவிர வேற என்ன செஞ்சிருக்கு இத்தனை வருஷத்துலன்னு கேட்கறாரு. இல்ல அது வந்து நல்ல கேள்வி எல்லாம், ரொம்ப நல்ல கேட்கிற கேள்வி எல்லாம் சரிதானே. நான் என்ன சொல்றேன்னா, அவர் கேட்கறது யாரை நோக்கி எழுப்புறாருன்னா திராவிடத்தை நோக்கி. அல்ல அங்கேயும் தான் கேட்கறாரு. திராவிடம் வந்து அப்படிதான் இருக்கும்னே. தமிழர்களின் கட்சியா இருந்தா தானே ஆதி தமிழர்களுக்கு தமிழர்களின் கட்சி இல்ல, அதான் எக்ஸ்போஸ் பண்றாரு தம்பி. அவர் என்ன, நீங்க வந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் இந்த மக்களுக்கு உண்டான இந்த அட்டவணை பிரிவினருக்காக நீ என்ன செய்திருக்க உருப்படியா சொல்லு. ஆனா தமிழர் தலைமை மூட்டி விட்டதை தவிர. ஆமாண்ணே, தமிழர் தலைமை ஒருத்தர் தலைமை ஏற்றாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னொரு பொதுச் செயலாளர் பதவி ஆதி தமிழருக்கு கொடுக்கலாம். இப்போ அவங்க இதுல வன்னியர் படையாட்சி வந்து தலைமை இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு ஆதி தமிழருக்கு பொதுச் செயலாளர் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுபோல இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து மாற்று மொழி தேசிய இனத்தை சார்ந்தவர்களின் கையில இருக்கிறதுனால திராவிடம் அவங்க எல்லாம் சமம், நாங்கெல்லாம் தமிழர் ஆயிட்டோம்னு சொல்ற கதையை சொல்றதுனால ஆதி தமிழருக்கு எப்படி கொடுப்பாங்க? அது இல்ல இப்ப பிரச்சனை. இப்ப வந்து தலைமை பதவி வந்து அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வரணும். அதுதான் சொல்றேன், வெளியில வந்தாதான் அதுக்கு ஆதி தமிழர்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. 4.5 வருஷமா இந்த மக்களுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்கறாரு. அதுக்கு எங்க அப்பா பதில் சொல்லிட்டாரு நேத்து. என்னன்னு சொல்லிட்டாரு? உங்க அப்பாவா? ஆமா, அது ஏதோ கருப்பு சட்டை வேற போட்டு கண்டமாயிட போறீங்க, நாங்க 3 பேர் இருக்கிறோம் பாத்துக்கோங்க. சட்டப்படிதான் சமூக நீதி ஆட்சி நடக்குது. இன்னார் இனியார்
என்று பார்க்காமல் ம். ஆட்சி நடத்திட்டு இருக்கோங்கிறாரு. ம். அது என்னென்ன இன்னார் இனியர்? காலமேக புலவர் சேகர் பாபு சொன்னதானே சொல்றீங்க நீங்க? ஆமா, அவர் புலவரா மாறிட்டாரு. இன்னார் இனியார். இன்னார்னா துன்பத்தை செய்யக்கூடியவர்கள், நன்மையை செய்யக்கூடியவர்கள். நாங்க இந்த மாதிரிலாம் பாரபட்சம் பார்க்கறதுல சட்டத்தின் படித்தான் நாங்கள் செய்வோம். என்னன்னா கூட்டி கொடுத்து நீங்க இந்த மாதிரி கூட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லல. உங்க ஈவர் அதான் சொன்னார்னு சொன்ன குருமூர்த்தி பக்கத்து போகவே இல்லை. ஆனா எழுதின புத்தகத்துல இந்த மாதிரி இருக்குது, பெரியார் இந்த தொழிலை செய்தாருன்னு சொல்லிட்டு எழுதின புத்தகத்துல படிச்சு காட்ட சீதையின் மைந்தனை தூக்கி 70 நாள் சிறையில போட்டீங்க. குருமூர்த்தி ஏன் சிறைப்படுத்தல? இதே புத்தகத்துல இருக்கிறத எச் ராஜா பகிரங்கமா படிச்சு காட்டி, நான் வேணா படிச்சு காட்டுறவங்கள முடிஞ்சா என்ன கைது பண்ணி பாருன்னு படிச்சும் காட்டினார், கேவலமா பேசிட்டு. இவர்கிட்ட அவரை வேற கைது நூல் பண்ணல. இவர்கிட்ட வேற நூல் இருக்கு, அவங்கள்ட்ட வேற நூல் இருக்கு. அந்த நூல் தான் ஒண்ணு. புரியுதுல்ல? நீங்க சொன்னீங்களா இன்னார் இனியார்னு. இனியார்னா யாருன்னாக்கா குருமூர்த்தி, இனியார்னா யாருன்னா எச் ராஜா. புரியுதா? திமுகவுக்கு அந்த இனியார் இன்னார்னு நாங்க பார்த்து தான் செய்வோம்னு ஒரு ஒத்துக்கிறாரு. புரியுதுல? நாங்க இந்த மாதிரி பாரபட்சம் பாக்குறது இல்ல. அடி வாங்கின ஏர்போர்ட் மூர்த்தியை நாங்க குண்டாஸ்ல போடுவோம். அடிச்சவங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு கடத்திட்டு போயிடுவோம். அடையாப்பா நின்று போய் இடிச்சவங்களுக்கு நாங்க கேஸ் எதுவும் பண்ண மாட்டோம். ஏன் இடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு கூடுதலா அடியும் கொடுத்து விட்டு, இடிச்சவங்களுக்கு கூடுதலா ஏன்பா இடிச்சிங்கன்னு கேட்டா கூடுதலா அடியும் கொடுத்து விட்ட அவங்கள வந்து உள்ள வைக்க மாட்டோம். அவர் மேல அடி வாங்கினவங்க மேல வழக்கு போடுவோம். இதுக்கு பேர் தான் இன்னார் இனியார்னு பார்க்காம நாங்க ரொம்ப நேர்மையா வழக்கு போடுவோம்னு சொல்லிட்டு காலமேக புலவர் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபா அவர்கள் திருவாய் மலர்ந்திருக்கிறார். இதுல வந்து பத்திரிகையாளர் சந்திப்புன்னு நடந்துச்சுன்னு, யாருன்னா நம்ம இவர் மனோஜ் பாண்டியன் போய் கட்சியில சேர்ந்தாப்புல. அப்ப வந்து கேக்குறாங்க, இது என்ன கடைசி நேரத்துல வந்து ஆட்சி முடிய போற நேரத்துல போய் திமுக சேர்ந்திருக்கிறாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, யார் சொன்னா திராவிட ஆட்சி யார் முடியும்னு சொன்னா? அதெல்லாம் கிடையாது. எங்கள் தளபதி உயிரோடு இருக்கிற வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடக்கும். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தயாராக இருக்கிறார் எங்கள் அண்ணா உதயண்ணா அப்படின்னு சொல்றாங்க. தப்ப அவருக்கே கணக்கு தெரியல காலமேக புலவருக்கு. அப்புறம் இன்பநிதி அண்ணாவுக்கு என்ன வருஷம்? அதான் கேக்குறேன். அடுத்த 50 வருஷம் உதயநிதிக்கு இன்பநிதி அவர் இப்ப துரோகம் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம், இன்னும் 50 வருஷம் அதையும் சேர்த்திருக்கணும்ல. இன்பநிதிக்கு அடுத்து துன்ப நிதி ஒண்ணு வரும்போது. ஆமா, அதுக்கு இன்னும் வருஷம் கணக்குல சொல்லல சேகர் பாபு. புரியுதுல? எல்லாரும் பொதுவா வந்து இவங்க ஆட்டம் கொண்டாட்டம் ரொம்ப உச்சத்துலதான் இருக்குது. கேட்டா இன்னாரு இனியாரு நாங்க பார்த்து ஜனநாயகப்படி. அப்புறம் இங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க, அங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க. பேசுறத ஒழுங்கா பேச மாட்டேங்கிறீங்க. எங்கப்பா போட்ட பணம் சென்னைக்குள்ள ரோடு காணுமேன்னு கேட்டாக்கா அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டு ஒரு கேஸை போடுறீங்க. முகநூல்ல எதனா ஒரு விஷயத்தை கேள்வி ஏற்று கொஞ்சம் பேசிட்டானா அவனை தூக்கி வந்து உள்ள போட்டு அடிக்கிறீங்க. இப்படி எல்லாமே இன்னாரு இனியாருன்னு பார்த்து தான் நீங்க தூய்மை பணியாளர்கள் போராடினா தூக்கி உள்ள ஒண்ணு இல்ல. அப்புறம் அவங்க எல்லாம் இனியாரா இன்னாரா? தூய்மை பணியாளர் சொல்லுங்க. இப்போ எங்க தம்பி ஆரவ் அர்ஜுனா ஒரு பெரிய குற்றச்சாட்டை மாநில முதலமைச்சர் மேல வச்சிருக்காரு. எங்களை மட்டும் ஓடி வந்துட்டாரு, ஓடி போனவன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நீங்க ஓடலையா அப்படின்னு கேக்குறாரு. என்ன கதை இது? 2 ஓடி போனவங்களுக்குள்ள போட்டி நடக்குது. யாரு சரியா ஓடி போனது, யார் ரொம்ப நல்லா ஓடந்து யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து ஸ்டாலினா விஜய் பட்டிமன்றம் வைக்கலாம். சரி, அங்க வந்து அப்பாரை கைது பண்றாங்க. கைது பண்றாங்க தகவல் தெரிஞ்ச உடனே கலைஞர் அதிமுக ஆட்சியில கைது பண்றாங்க தெரிஞ்ச உடனே வண்டி எடுத்துட்டு ஒரே ரன்னிங் பெங்களூர் நோக்கி அக்கா வீட்டுக்கு ஓடிட்டாரு. சரி, அடுத்த நாள் 30ஆம் தேதி தான் வந்துட்டு என் மேல கேஸ் இருக்குதுன்னு அவர் நீதிமன்றத்துல வந்து ஆஜரானதா சொல்றாங்க. சரி, ஆனா அது முதல் நாள் அன்னைக்கு வந்து கைது ஓடுனது பேர் இருக்குது. இல்ல அங்க வேற ஏதாவது நிகழ்ச்சிக்காக போனாருன்னு சொன்னீங்கன்னா எந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு, அதுக்கான வீடியோன்னா போட்டோன்னா நீங்க எல்லாத்துக்கும் ஆவணம் எடுத்து வெளியிடுற ஆளுங்க இல்ல. எந்த நிகழ்ச்சிக்காக நீ போன? அவங்க அதெல்லாம் சொல்லல. அவர் வந்து இந்த கைது நடக்கும் போதே அவங்க அக்கா வீட்டுலதான் பெங்களூர்ல இருந்தாருன்னு சொல்ல. இல்ல அன்னைக்குதான் போறாரு. அதுதான் விஷயம். அப்படி சொல்ல வராங்க. சரி, யூட்டர்னை பார்த்துட்டு வந்து பேசுறீங்க. இல்ல அது யூட்டர்ன்ல அப்படி உட்காந்து யூட்டர்னுக்கு மாசம் 2 ரூபாய். பேருனா அவர் ஐயன் கார்த்திகேயன். உண்மையை மக்களோட வரி எதுவும் பேச மாட்டாங்க. 3 லட்சம் சம்பளம். ஆமா, 3 லட்சம். இல்ல சொல்ல ஒரு IAS கலெக்டருக்கு உண்டான சம்பளத்தை கட்சி இவங்க வந்து கட்சி ஆள் அவரு உள்ள கொண்டு வச்சுட்டு உண்மை உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அரசு துறையில ஆளே இல்லையா? நீங்க ஒரு ஆளை வச்சுட்டு அவருக்கு ஒரு சம்பளத்தை வேற நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க மக்கள் வரி பணத்துல. அவர் சொல்கிறார் இல்லை ஓடவில்லை. நான் இதுதான் பட்டிமன்றம் வச்சிருங்கப்பா, நீங்களா விஜயான்னு பார்த்தலாம். இந்த பக்கம் விஜய் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பெரிய அசம்பாவம் நடந்துச்சு.
இந்த 2ஆம் கட்ட தலைவர் இல்லை, மொத கட்ட தலைவருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, ஓட சொல்லிட்டாங்க, போக சொல்லிட்டாங்கன்னா அவர் ஓடி வந்துட்டார். ஃப்ளைட்லேயே ஓடி இருக்கிறார். ஃப்ளைட்டும் ஓடுது, அதுக்குள்ளாரே ஓடி வந்து இறங்கிட்டார். சரி, மீதி இருந்த 3 பேர் என்ன ஆச்சுப்பா, நான் என்னாலும் உயிர் போனாலும் பரவாயில்ல, எங்களுக்காக இறந்தவங்களுக்காக நான் கூட நிற்கிறேன், நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப அங்கே வந்து கைது பண்ணிச்சுன்னா நீங்கள் ஒரு வீரர். உண்மை. நீங்களும் இப்போ ஓடி போய் சொல்றது வந்து புஷ்யானந்த், நிர்மல் குமார், அந்தோணி சாமி, இவங்களெல்லாம் சொல்றாரு. இல்ல அதான் சொல்றேன், நீங்க யாராவது ஒரு கேடர் அங்க இருந்திருக்கீங்களா? மனசாட்சி தொட்டு இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஓடி போல, எங்க தலைவர் வீட்டுலதான் இருந்தாரு அப்படின்றோம். என்னங்க சம்பவம், நீங்க ஏன் டெல்லிக்கு ஓடுனீங்க? இந்த ஆதவ அர்ஜுன் எதுக்கு கேளுங்கன்னு சொன்னாரு. ஒண்ணு என்னன்னா தம்பி நம்ம புறக்கணிக்கிறது இல்ல, அப்படிலாம் பேச வெளிப்படை தன்மையாக இருக்கணும். இன்னாரு இனியாருன்னு பார்த்து பேசணும் தம்பி, இப்படி இருக்கக்கூடாது தம்பி. என்னங்க புசு புசுன்னு பேசுனீங்க? இல்ல என்ன பேசுனீங்க அதை சொல்லுங்க. அதாவது என்னன்னா, அவர் சொன்னது எனக்கு காதுல கட்டுச்சு. மறுக்கா அந்த இதை சொல்லுங்க. மறுக்கா சொல்லி டெல்லிக்கு ஓடி போனது யாரு? மறுக்கா சொல்லி ஃபிளைட்லயே ஓட்டமா ஓடி, ஃபிளைட்டும் ஓடுது, அதுக்குள்ளாரே ஓடி உட்கார்ந்தது யாரு? மறுக்கா சொல்லுன்னா இந்த பக்கம் ஓடி இருக்கீங்க. ஆக 2 பேரும் ஓடி போன 2 பேருக்குள்ள போட்டி. இப்ப பட்டிமன்றம், யாரு அதிக நாள் ஓடுனதா? உசேன் போல்ட் மாதிரி ஓடுனது யாரு? நல்லா இருக்கு. ஆமா, எத்தனை வினாடிக்குள்ள ஓடுனது இல்லது. ஆமா, இதுக்குள்ள ஓடணும்னா பட்டிமன்றம் வச்சிருக்கேன். இதெல்லாம் வீர வசனம் வேற. 6 மாசத்துக்கு பிறகு யார் நீங்க தான் ரவுடியா, நானும் ரவுடி. 6 மாசத்துக்கு பிறகு வண்டியில யாரும் பாருங்க. அதே போல வந்து பேசும்போது ஒரு உண்மையை உடைச்சிருக்காரு. விஜய் 2021 தேர்தலின் போது அந்த கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போனார் இல்லையா, அது அப்பவே ஊடகங்கள்ல பேசப்பட்டது. திமுகவுக்கு ஆதரவாக விஜய் ஓட்டு போட போனாரு அப்படின்னாங்க. அப்புறம் அவரிடமே நேரடியாக இயக்குனர் நெல்சன் பீஸ்ட் படத்தின் ரிலீஸனுக்கு முன்னாடி நடந்த பேட்டியில கேட்டிருப்பாரு அந்த கேள்விய. நான் பக்கத்துல இருக்கு வாக்காளர் வீட்டுக்கு பின்னாடி இருந்துச்சு பூத்து, அதனால சைக்கிளை பார்த்தா என் பையன் ஞாபகம் வந்துச்சு, சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன். இதுல என்ன இல்லையே அன்னைக்கே சொல்லிட்டாரு அவரு. ஆனா இன்னைக்கு வந்து ஆதவர்ஜன் இருந்தாரு. நாங்கள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய இது போயிட்டு இருந்தது. விஜயனுடைய ஓட்டால் தான் உங்களுக்கு 8% வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 7% வந்தாச்சு. புரியுதுல்ல? இந்த தேர்தலில் விஜய் ஓட்டு உங்களுக்கு வந்துச்சுனாக்கா, விஜய் ஓட்டு ஒரு சதவீதம். அவமானமா இருக்குல்ல. நீங்க தான் சொல்றீங்க, பொருந்த சொல்லணும். அதான் சொல்றேன், எங்கள் ஓட்டு தான் நாம் தமிழுக்கு வந்துச்சுன்னா நாங்க அதுக்கு முன்னாடியே வந்து 7 எடுத்துட்டு நிக்கிறோம். நீங்க ஆதரிச்சது அந்த தேர்தல்னாக்கா ஒரே 1% தான் உங்க ஓட்டு வந்துச்சா? ஒத்துக்கிறீங்களா நீங்க? அதுல என்ன அதை விடுங்க, மொத்த ஓட்டுமே உங்க ஓட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. 8% தான் உங்க ஓட்டா. கருத்து கணிப்புல 20% வந்து பாண்டே வேற வந்து கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாரு. சரி, அந்த கருத்து கணிப்பை பத்தி நம்ம தனியா பேசலாம். தம்பி பாண்டே இருக்கிறாங்க, அடிக்கடி ரொம்ப உருட்டுவாரு. அவரு உருட்டுதுன்னு கேட்டா சலங்க சத்தம் ஜில் ஜில் ஜில்னு வரும். நடுராத்திரில மோகினி வர மாதிரி வரும். வந்து கேட்டாக்கா அதிமுக 39, திமுக 36, நாம் தமிழர் கட்சி எவ்வளவு? 6, 5ல இருந்து 6 அதுக்குள்ளதான் வருமா? விஜய்க்கு வந்து 20 அது போட்டிருந்தாங்க. இவர் எங்க போய் கருத்து கணிப்பு நடத்தினாரு சொன்னா நிறைய வருத்தம் ஆயிடும். சரி, நாம் தமிழருக்கு வந்து 8.2 போக மீதி 12 எங்க போச்சு? ஏதோ எங்க போச்சுன்னு இப்ப கேட்கணும். 12 அப்ப உங்களுக்கு 12% தானா? 20ன்றாங்க. அப்புறம் பார்த்தா இல்ல மொத்தமே 40 தான். விஜயே எடுக்க போறது 40%. நேரா கோட்டைக்கே போயிடலாமே. அதான் நீங்க கூட்டணியும் வைக்க வேணாம் இல்லையே. இப்ப உங்களுக்கு என்னடா பண்றது? நம்ம கட்சி பார்த்துட்டோம், ஒருத்தனும் வந்து உட்காரலன்னு சொல்றாங்க கூட்டணிக்கு. இந்த நிலையில நீ வந்து உட்காந்துக்கிட்டு கூட்டணிக்கு ஆலையில இருந்தப்ப எங்களுக்கு முழுக்க நாங்க தான் அதிகாரத்துக்கு வந்துடுவோம், எனக்கு 40% இருக்குது, 20% இருக்கு, 35 இருக்குதுன்னு ஆளுங்க வச்சு பேசுற வேலையை எப்பயோ தொடங்கிட்டாரு. பாண்டே ஏன் அந்த வட்டத்துக்குள்ள போனாருன்னு எனக்கு தெரியல. புரியுது. எங்க போய் நீ கணக்கு எடுத்தீங்க? நான் ஒரு 4 முறை கருத்து கணிப்புக்கு போயிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க சுத்தி இருக்கேன். எவ்வளவு ஒர்க் பண்ணணும், எவ்வளவு நெட்வொர்க் வேணும், எவ்வளவு ஆட்கள் வேணும்ன்றதெல்லாம் இருக்குது. நீங்க எதை வச்சு நீங்க பழமொழி தெரியலடா, பணம் பாதாளம் மட்டும் பாயுங்கிற பழமொழி தெரியல. அது இங்க ஒரு இடத்துல பாயலாங்க, தமிழ்நாடு முழுக்க பாய்ஞ்சாதான் நீங்க கருத்து கணிப்பு எடுத்துட்டு வர முடியும். உங்க டீம் எங்க வச்சு நடத்துனீங்க பாண்டே? எந்த ஊர்ல எந்த இடத்துல ஒரு படம் எடுத்து போட்டுருங்க, எங்க டீம் இந்த இடத்துல கருத்து கணிப்பு நடத்துது, ஒரு தொகுதிக்கு இவ்வளவு பேர், இல்ல ஒரு மாவட்டத்துக்கு இவ்வளவு பேர் நடத்தி இருக்கணும். நீங்களே உட்காந்துட்டு இங்க நடத்திட்டு நீங்க விஜய்க்கு 20னா எப்படி ஏற்படுதா? நேரட்டிவ் செட் பண்றது. அதுக்குதான் நேரட்டிவ் செட் பண்றது. என்னன்னா இந்த வேலைக்கு நீங்க ஏன் போறீங்க? அதுக்கு என்ன பத்திரிக்கையாளர்னு அர்த்தம் இல்ல. அதை விடுங்க, நம்ம கேட்கிறோம் ஒண்ணு. டிவி கேல இருந்து போய் இவங்களை போய் ஏன்டா பாத்துட்டு வந்தீங்க? டிவிகள் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது ஆதவர்ஜுனா பேச
விஜய் உட்கார்ந்து கையை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கே தெரியாத நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க. வடிவேலு ரோட்ல சும்மா நடந்து போவான். அப்ப அண்ணே அவன் நம்மள முறைச்சு பாக்குறான், நீங்களும் முறைங்கண்ண அப்படின்னு முறைச்சத, எங்கடா தைரியம் இருந்தா எங்க அண்ணன் மேல கை வச்சு பாடுறா அப்படின்வா. போட்டு கும்பிடுவாங்க. இல்ல அது ஏதோ ஒரு படத்துல வந்துட்டு டேய் முன்னதான் என்ன வந்து பண்ணிட்டீங்க, நான் அப்ப எங்க அண்ணன் கூட வந்திருக்கிறேன்டா வாடா அப்படின்னு வந்து வடிவேல் தான் நினைக்கிறேன். முட்டையா சாணியா அடிப்பாங்கல்ல, அந்த கதைக்கு இப்ப பொருத்தமா தலைவரை உட்கார வச்சுக்கிட்டு ஆதவரைச்சு நான் கம்பு சுத்துறாப்ல, ஏய் எங்க தலைவரை கைது செஞ்சு பாடுறா. அவர் என்ன நினைச்சிட்டீங்க, அமைதியா இருக்கிறாருன்னு பாத்துட்டீங்க நீங்க. இப்ப வந்து வச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பாருங்க என்ன ஆகுறீங்க. நீ ஃளைட் அதுக்கெல்லாம் காரணம் என்ன இல்ல எங்க அதங்க அதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஓஹோ முடிஞ்சா வந்து பாருங்க அப்படின்னு ஏன் சொல்றோம்? பேனா கூட இருக்கு. என்ன ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு, மிகப்பெரிய பழி சுமத்தப்பட்டு அந்த கட்சி நிக்குது. அப்ப சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி அந்த விஷயத்த மக்கள்கிட்ட விலக்கி பேசுறது, தன்னுடைய தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி அந்த கட்சியை எப்படி நேர்படுத்துறது குறித்து பேசுறது அப்படிங்கறது தானே சரியா இருக்க முடியும். அதை விட்டுட்டு தேவையில்லாத சவடாலாம் எதுக்கு? இல்ல அவரு பேசுறத கூட நிறைய பார்த்தா கொதறி 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 பேசி என்னவோ பண்ணி வச்சிருக்கு. எல்லாத்துக்கும் நீங்க தீர்மானம் நிறைவேற்றின. நேற்று நான் பேசியிருந்தேன், ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தீர்மானத்துக்குனுடைய மூலதனமே அவர் தான் மூல காரணம்ன்றாங்க. அவர் தான் ஸ்கிரிப்ட்லாம் எல்லாத்தையும் எழுதி 12 தீர்மானம். அந்த நேரு ரெட்டி இந்த ஊழலில் 880 கோடி, கிட்டத்தட்ட 888 1000 கோடி ஊழல்ன்றதுக்கு தீர்மானத்தில் வந்திருக்கணுமா இல்லையா? வந்திருக்கணும். ஏன் மிஸ் ஆகுது? ரெட்டி இதை சொன்னோம்னாக்கா அவருக்கு கோபம் வந்துடும். உடனே நீங்களாம் யார் தெரியுமானா இன்னொரு டீம் வச்சு நம்மளை பேச வைப்பாரு. தொடங்கட்டு. இப்ப பாண்டே கருத்து கணிப்பு வந்து நிற்போம். இந்த டிவிகேவுக்கு பாண்டே ஏன் இவ்வளவு இது பண்ணணும்? அவ்வளவு சாணக்கியர்னாக்கா பேர் வச்சுக்கிட்டா சாணக்கியர் ஆயிடுறாரா தம்பி? சொல்லுங்க. நாங்க யாரு தெரியுமா? ஜெர்மன்காரன் இந்தியா வந்து பிடிக்க போறான், ஹிட்லர் வந்து இந்தியாவை பிடிக்க போறான்னு தெரிஞ்ச போதே ஜெர்மன் மொழி கத்துக்கிட்ட கும்பல் நாங்க. அவ்வளவு அட்வான்ஸ். அதுக்கு இவ்வளவு அட்வான்ஸ் கருத்து ஊத்தக்கூடாது. இல்ல அந்த தோசை மாதிரி ஊத்தக்கூடாது, மாவு ஊத்துற மாதிரி இல்ல. அந்த வேவ்லென்த்ல அண்ணன் டிடிவி தினகரனும் ஒரு செய்தியை சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி அமைக்கிறாரோ அப்போ அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படும், கடுமையான ஒரு போட்டி இருக்கும். போட்டியே சரியா திமுகவுக்கும் விஜய்க்கு டிவிகேவுக்கும் தான் போட்டி அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாப்ல. ஆமா, காலையில எழுந்ததுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தோத்துறாரு, எடப்பாடி பழனிசாமி தோத்துறாரு, எடப்பாடி பழனிசாமி விலக மாட்டார், அவர் ஒரு துறை. இதே தான். அந்த தேர்தல் நெருங்குறப்பதான் வராரு அவரு. தேர்தல் முடிஞ்சிட்டோன்னா அதோட போய் படுத்துக்கிற. ஒண்ணு நீங்க கட்சியை கண்டினியூவா நடத்தணும். உன்னை நம்பி வந்த போஸ்டிங்களை கூட நீ உருப்படியா வச்சுக்கல 4.5 வருஷத்துல. இப்பதான் சவுண்ட் அதிகமா முடிச்சிடுறேன். இவர் எடுத்த உடனே வந்து டிவிகே விஜய் வந்து சரியான கூட்டணியை அமைத்து விட்டால் பக்கத்து இலைக்கு பாயாசம் ஊத்துங்க தான் இருப்பார். புரியுதுல? அவர் சரியான கூட்டணி அமைச்சிட்டாருன்னா அவர் தான் வெற்றி பெறுவாராம். தென் மாவட்டத்துல என்ன எங்களை கூட்டணி கூப்பிட்டுக்குங்கன்றாரு. புரியுதுல உங்களுக்கு? தென் மாவட்டத்துல இருந்து ஒரு தேவர்மா இருக்க சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஃபெமிலியரான ஆள் தான். அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு, நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமிய புறக்கணிக்கணுங்கிறதுக்கு தேவமார வந்து நீ முக்குளத்தோர நீ கவுண்டர் வைக்கிற இல்ல. நான் உன்னை கேட்கிறேன், ஓபிஎஸ் பார்த்து கேட்கிறேன், முக்குளத்தோருக்கு நீ ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது, நீ பதவியில இருக்கும்போது செய்தது என்ன? ஒரே 4 விஷயத்த பட்டியல் சொல்லு. டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாரா? இந்த சசிகலாவையும் தினகரனையும் பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க தானே தமிழ்நாட்டையே ஆட்டி படைச்சிங்க. அப்ப முக்குளத்தோருக்கு நீங்க வாங்கி கொடுத்த ஒரு 4 போஸ்டிங்க சொல்லு. போஸ்டிங்க வேணாம், 2 டிரான்ஸ்ஃபர் சொல்லு. நான் சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன் நீங்க எல்லாம் முக்குளத்தோர் பிரதிநிதின்னு கேட்கறாங்களா? கேட்கிறாரு பொது மேடை. ஏதாவது பல்கலைக்கழகங்கள் திறந்திருக்கீங்களா? ஏதாவது பள்ளிக்கூடம் இல்ல ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு காலேஜ் நடத்திருக்கீங்களா? இல்ல பல கேள்விகள். என்ன எல்லாம் நடத்தி இருக்கிறோம், நடத்தி வெளிநாட்டுல கொண்டு போய் போட்டு வச்சுட்டு வந்துட்டோம். அப்ப இந்த மக்களை அது சாதியை முன் வச்சு எப்படி வந்து இவங்கதான் அவங்களோட பிரதிநிதிகள் மாதிரி எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. ஆனா இன்றைக்கு அந்த சமூகம் விழிப்படைந்து கேள்வி எழுப்புதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். என்ன தம்பி? நல்ல விஷயம் தான். இதுல வந்து தினகரன் என்னன்னா, இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பழனிசாமி தோத்துருவாரு இதை தாண்டி வேற எந்த வேலையும் பேச மாட்டாரு. இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். விஜய் இடம் கொடுத்தாருன்னா அங்க போவாரு, இல்லைன்னா வேற எங்க போவாருன்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு மேல பகவான் ஒருத்தர் இருக்கிறாரு. பகவான் சார், அவர் இப்ப வேற விஷயங்களுக்கு ரெய்டு அந்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டு அவரும் செய்யறதுக்கு ஒரு பக்கம் காத்துட்டு இருக்கிறாரு.
நிறைய சிக்கலுக்குள்ள இருந்து தான் அவர் பேசிட்டு இருக்கிறார். எல்லாரும் எந்த பக்கம் கூட்டணிக்கு போறது, எந்த பக்கம் கூட்டணிக்கு வர்றதுன்னு எல்லாம் ஒரே கலோபரமா இருக்கும்போது ஒருத்தர் வந்து தனியா நின்று கம்பு சுத்துறாரு. யார் அவரு? திரும்ப திரும்ப சொல்றாரு, என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்னன்னு நான் தனிச்சுதான் நிப்பேன்னு. நேத்தும் அந்த கேள்வியை பத்திரிகையாளர் கேக்குறாங்க, லாஸ்ட் மினிட்ல ஏதாவது டங் ஸ்லிப்பா போயிருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்ட்டாரு. தனிச்சுதான் இல்ல. எனக்கு இதை பத்தி நேற்று கார்ட்டூனிஸ்ட் பாலாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். காரசாரமாக தான் போயிருந்தது. அவரும் அந்த நிலைப்பாட்டில் தான் பேசுறாரு. ஏன்னா கூட்டணி சேர்ந்து ஒரு இடத்த எடுத்துட்டு போறத விட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தா நாளைக்கு கரைஞ்சிடும் இல்லை, உடஞ்சிடும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் மனநிலை. அந்த எண்ணத்துல தான் கேட்கறேன்னு சொன்னா, எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணுன்றதுக்காக சீமான் தம்பி போய் போஸ்டர் ஓட்டல, கொடி பிடிக்கல, கோஷம் போடல, போராட்டம் பண்ணல, ஜெயிலுக்கு போகல. இந்த கட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு தான் போஸ்டர் ஓட்டுறோம், இந்த கட்சி அதிகாரத்துக்கு வரணும் தான் போராட்டத்துக்கு போகிறோம். யாரும் இருக்க மாட்டார்கள், நம்ம தான் போராடணும்னு போராடி சிறை போனது இந்த கட்சிக்காக தான் போராடுறோடைய, இந்த கட்சி வரணுன்றதுக்காகலாம் கிடையவே கிடையாது. புரியுதில்ல? நான் அதை தெளிவாக பேசுகிறேன். இவருடைய நோக்கம் சரியான கூட்டணி அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னாவே இந்த கட்சியும் துரோகம் பண்ணிருக்கு, அந்த கட்சியும் துரோகம் பண்ணிருக்கு. சில விஷயங்களை நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் அதிமுக எடப்பாடி அவர்கள். அதை நான் வரவேற்கிறேன், அதோட நிறுத்திக்கிறேன், அதோட சரி. ஒரு தார்மீக அடிப்படையில் உங்களுக்கு நான் உங்களை விமர்சனம் பண்ணுறதை குறைச்சிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக உங்க கூட கூட்டணி அப்படின்லாம் வர முடியாது. வந்துட்டா நாளைக்கு நான் காணாமல் போகணும். எப்போ கூட்டணி வரணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. எனக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு, வாக்கு சதவீதம் இன்னும் உயரும்போது நான் டிமாண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு வழியில் என்கிட்ட வந்து நிற்கணும். நான் டிமாண்ட் பண்ணிவிட்டு இதையெல்லாம் நீங்கள் சேர்ந்து செய்வதாக இருந்தால் நம்ம கூட்டணி வச்சுக்கலான்ற ஒரு நிலைப்பாடு அன்றைக்கி வரலாம். இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இருக்காதீங்க. சில தமிழ் தேசியர்கள் கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. என்னன்னா துரோகி 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 அப்படின்றது தான் மிக வகை வகையாக இப்போ எழுதுறாங்க. ஒரே நோக்கம், எடப்பாடி கிட்ட போய் நீங்கள் சேர்ந்துருங்க. இது எப்படி தூய தமிழ் தேசியம் அப்படின்றது தெரியல நமக்கு. படம் கூட பார்க்க கூடாது, நீ துரோகி திமுக கைக்குலின்றாங்க. படம் பார்த்தா கூட அது இருக்கட்டும். ஆனா அதுக்கு ஒரேடியா உங்க அண்ணாரை வந்து எல்லாம் தாங்கி குடிக்கணும், விமர்சனமே பண்ணக்கூடாதுலாம் நினைச்சிடறேன். நான் என்ன கேட்கிறேன், விமர்சனங்கள் வைக்கிறேன், எல்லாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான், விமர்சனமா வைக்கணும். இல்லண்ணே நான் என்ன கேட்கிறேன், இல்லண்ணே நான் என்ன கேட்கிறேன், நான் என்ன சொல்றேன், அது ஒண்ணு இல்ல நான் சொல்றேன், பேசி முடிச்சு சொல்றேன், மேட்டர் டைவர்ட் ஆகணும். அதாவது எடப்பாடிக்கு நம்ம ஒண்ணு சொல்றோம், இப்ப எடப்பாடியோட நீங்க சேரணும் வைக்கணும்லாம் சொல்றாங்கல்ல, நம்ம நேர் எதிராக வந்து பாஜகவை எதிர்க்கிறோம். அவரால் ஒரு தேர்தலை கூட அவரை பாஜக இல்லாம சமாளிச்சு நின்றுட்டு அடுத்த தேர்தலில் சமரசமாகி ஓடுறீங்க. நீங்க எது 24ல தனிச்சு நிக்கிறேன், நான் வந்து இனிமேல் போக மாட்டேன்னு சொன்னீங்க. எஸ்டிபிஐ கட்சி உங்களை வந்து ஆதரிச்சிச்சு. ஒரு தேர்தலில் 2 தேர்தலில் நீங்க நின்னீங்கன்னா தானே உங்களை நம்புவாங்க மக்கள். அப்ப எடப்பாடினால ஒரு தேர்தலை கூட பிஜேபியை விட்டுட்டு அவரால் நிக்க முடியல. சரிதானா? நாளைக்கு என்ன சமரசம் செஞ்சு கொள்வாரு, அவருக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பாருன்ற ஒண்ணு செய்தி இருக்கு. இன்னொன்னு நான் அதிமுக ஆதரிக்கிறவங்களுக்கு சொல்றேன், நிதிஷ்குமார் பீகார்ல 20 ஆண்டுகள் முதலமைச்சர், வாஜ்பாய் அமைச்சரவையிலேயே மத்திய அமைச்சரா இருந்தவர், மிகப்பெரிய ஜாம்பவான். இன்னைக்கு ஜாம்பவானோட நிலைமை என்னன்னு தெரியுமா? பிஜேபி 101 சீட்டு, அவங்க 101 சீட்டு. அங்க பிஜேபியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அங்க கட்சியும் கிடையாது, குச்சியும் கிடையாது. பீகார்ல யாருக்கு? பிஜேபிக்கு 101 சீட்டு பீகார்ல. யாருக்கு? இவருக்கு நிதிஷ்குமாருக்கு 101 சீட்டு பாஜகவுக்கு. மத்த கூட்டணி முதலமைச்சர் அப்புறம் பேசிக்கிறோம், ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறோம் சொல்லுது. யாரு? பிஜேபி என்ன செய்யும் தெரியுமா? தெரியாது. இப்ப இதே நிலைமை அதிமுகவுக்கு வராதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதிமுகவுக்கு இன்னைக்கு எடப்பாடியை ஆதரிக்கிறவங்களோ, இன்னைக்கு தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு எடப்பாடியை வந்து நீங்க ஆதரிக்கணும்னு சொல்றவங்க, நாம் தமிழர் கூட்டணிக்கு போகணும்னு சொல்றவங்கள சொல்றேன் நான். எப்படி வந்து மகாராஷ்டிரத்துல வந்து உத்தவ் தாக்கரே தூக்கி வச்சுட்டு பட்னாவிஸை உள்ளுக்குள்ள வந்து பிரிச்சு கொண்டு வந்து ஆக்குனாங்களோ, அதே மாதிரி பீகார்ல ஆக்குவாங்க பாருங்க. இது நிறைய விவாதம், ஒரு நாளைக்கு பேச வேண்டியது, நம்ம பேசணும் கட்டாயம். அடுத்த கட்டமா ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுறேன், ரொம்ப மனசு இதுவா இருக்கு. என்னது? அது என்னன்னா, எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, இல்ல கருப்பு சட்டை போட்டதுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கு, எல்லா மனசு கஷ்டமா இருக்கு. ஆமா, என்னன்னா எல்லாரும் சார் SIR எதுக்குறதுக்கு வேற வேற காரணம் சொல்லும் போது, மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் மட்டும் ஒரு வித்தியாசமான காரணத்தை சொல்றாரு. சொல்லுங்க. என்ன கண்ணாடி போட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு? இல்ல நான் கொஞ்சம் தொலைநோக்கி பாக்குறேன். ஓ, அதாவது இதுக்குள்ள திமுக இந்த இந்த SIR எதிர்ப்பதுக்குள்ள திமுக ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை பாருங்க அப்படிங்கிற. எங்களுக்கு 2 தேர்தலுக்கு மேல வந்து நீட்டை வச்சு ஓட்டிட்டோம். இப்ப நீட்டை வச்சு உருட்டுறப்பவே எங்களை நீட்டிடுவாங்க மக்கள். சரி, அதனால நீட்டுக்கு மாற்றா நாங்க சார SIR தூக்கிட்டோம். தேர்தல் சீர்திருத்த நடவடிக்கை நாங்கள் வாக்காளர் சீர்திருத்தம், வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம், அதுதான் நாங்க வந்து எதிர்க்க போறோம். இதுல சதி இருக்குது.
நொதி இருக்குது, அது இருக்குதுன்னு உருட்ட போறேன் இனிமே. சரி. அதனால மக்களே நீங்க எல்லாம் வந்து என் மேல படுத்துக்குங்க, புலிக்கு பயந்தவங்க என் மேல வந்து படுத்துக்குங்க. திரும்ப நீட்டை எப்படி வச்சுட்டு ஓட்டினாங்களோ அது போல எஸ்ஐஆர் வச்சுட்டு ஓட்டுவாங்க. இதுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு, அருமையான ஒரு விஷயம், எனக்கு உடன்பாடு. அதில் டெல்லியிலேருந்து யாரும் வந்து கணக்கெடுக்கலாம் சரி வாக்காளர் பட்டியல் சரி பார்க்க போறதில்லை. கரெக்டா? இங்க இருக்கக்கூடிய உங்க ஊழியர்கள் தான் செய்ய போறாங்க. தவறு நடக்குதுன்னா முதல்ல உங்க ஊழியர்கள் தான் உங்களுக்கு சொல்ல போறாங்க. இதுல வாக்காளர்களுடைய பட்டியலில் யாரு இருக்கிறார்கள் இல்லை என்பது தெளிவாயிடும். யார் யார் எவ்வளவு கள்ள ஓட்டு வச்சிருக்காங்கன்றது தெளிவாயிடும். இல்லாதவர்கள் பேர்ல ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறது யார் இத்தனை வருஷமான்றது தெளிவாயிடும். இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன விஷயம்னாக்கா அவர் பட்டியல் சொல்ல இருப்பாங்க. ஆச்சரியமா இருந்தது. நகராட்சி துறை ஆள் போட்டது, இந்த குடிநீர் வழங்கல் இதில் ஆள் போட்டதுல ஒரு 888 கோடி நேருது. சூப்பர். அதுக்கடுத்தது பள்ளிக்கரணையில வந்துட்டு இந்த கோஸ்டிங் தான் அவங்க 2000 கோடி ஊழல். சரி. அதுக்கடுத்தது மணல் கொள்ளையில வந்து ஒரு 1000 கோடி. சரி. டாஸ்மார்க்ல 1,00,000 கோடி இருந்தாங்க. இப்ப நிறைய அதுல விதவிதமா பிரிச்சு வேற பாட்டில் 10 பைசா காத்து கோடின்றதுல அதுலயே வந்து ஒரு 1000 கோடி. சரி. அப்புறம் கனிமவள கொள்ளையில ஒரு 6 கோடி மணல் திருட்டு. அடையாப்பா. இது வந்து வெளியில பேசிக்கிட்டு இருக்குது ஒண்ணு. இன்னும் உள்ள இறங்கி போறப்ப சென்னையில வந்து ஒரு 6000 கோடி காணல, அது வேற விஷயம். 4000 கோடியா? தெளிவா அண்ணன் ஏதோ காசு வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் தம்பி. யாரு? திமுகவுல ஒரு துரோகிங்களா ஒரு 1,00,000 கோடி காசுமா இருக்க மறைச்சிட்டாரு. அதான் இல்லப்பா சொன்னேனே 1,00,000 பத்தியா? எனக்கு அப்படியே இல்ல தம்பி, இதெல்லாம் அநியாயம். நீங்க ஏன் மேல இங்க பாரு, மதுரை மாநகராட்சியில நடந்த ஊழலை நீங்க சொல்ல மாட்டீங்க. எல்லாம் சொல்லுங்க. 5 மண்டல தலைவர்கள் இந்த நிகழ்ச்சி முழுக்க வெறும் பட்டியலாவே சொல்லிட்டு மதுரை கோயம்புத்தூர் என்னாச்சு, அப்புறம் உங்களுக்கு நெல்லை என்னாச்சு? கோயம்புத்தூர்னு எனக்கு வந்து வேற ஒரு ஞாபகம் வருது, அதை சொல்லி ஆகணும். ஒசூர்ல வந்து அதே மாதிரி ஒரு பாலியல் குறித்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதையே எந்த ஊடகமும் பேச மாட்டேங்கிறீங்க, நீங்களும் அதை மறைக்கணும்னு பாக்குறீங்க. அது சொல்றதுக்கு முன்னாடி இப்ப ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்லிட்டு வர இவ்வளவு ஊழல் வந்து பட்டியலே இருக்குது. இதை வந்து சென்னையில இருந்து இந்த ஊழல் பட்டியல் அப்படியே ரோட்ல இந்த பைபாஸ் ரோடு மட்டும் நேரம் நீட்டிகிட்டே போனா உருட்டிக்கிட்டே போய் கன்னியாகுமரியில நிற்கும். அவ்வளவு பட்டியல் இவங்க கிட்ட இருக்கு திமுக. இந்த ஊழல் எல்லாம் பேசக்கூடாது, மறைக்கணுன்றதுக்காக எஸ்ஐஆர் எடுத்துட்டு சுத்துறாங்க இந்த திமுக கோஷ்டிங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்பாதீங்க மக்களே. இங்க இருக்கிற அரசு ஊழியர் தான் இந்த கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. தவறு செய்ததுன்னா திமுக அரசு ஊழியர்கள் சங்கம் தான் அதிகமா இருக்குது. அவங்க வெளியில வந்து சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அது வந்து அரசியல், அது வேற விஷயம். எடுக்கவே கூடாது அப்படின்னு பண்ற அரசியல் இந்த ஊழல் எல்லாம் மறைக்கிறதுக்காக எஸ்ஐஆர் எடுத்து சுத்துறாங்க இந்த கோஷ்டி. நம்பிடாதீங்கன்றாரு. ஒரு அமைச்சர் பேசும்போது சொல்றாரு 5 தொகுதி என்னால வந்து நின்று அடிச்சு காட்ட முடியும் அப்படின்னு பேசுறாரு. அது நகர்ப்புறத்துல சொல்றாரு. வேணா அது எங்கே இருக்கட்டும். சொல்றாரு என்னன்னா ஒரு தொகுதிக்கு இத்தனை ஏற்கனவே ஒரு 2000 3000 வித்தியாசத்துல தான் வெற்றி தோல்வின்னு இருக்கும். அதோட கூடுதலா 2 மடங்கு இப்ப வாக்காளர்களை அவர் வச்சிருக்கிறார். அதனால என்னன்னா நின்று அடிக்க முடியும், நின்று அடிச்சு ஜெயிச்சு காட்டுறேன். முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி கூட சொல்றாரு, கொளத்தூர் தொகுதியிலேயே கடந்த முறை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஜெயித்ததுக்கு காரணமே அங்க இருந்து 30,000 கள்ள ஓட்டுகள். அதனால எஸ்ஐஆர் நாங்க ஆதரிக்கிறோம் அப்படி. அவங்க நோக்கம் நீங்க வந்து அனுபவிச்சு பாரு. நாங்க எல்லாம் ஒரு வயசுல போய் நின்று இருக்கோம். 5 மணிக்கு மேல மொத்தம் ஓட்டு எவ்வளவு இருக்கோ பிரிச்சுக்கலாமான்னு முடிஞ்சு போச்சுக்காக. அதெல்லாம் இதை பேசிட்டு இருக்க முடியாது. அதனால போலி ஓட்டு இருக்கிறதால தானே பிரிச்சுக்கிற நிலைமை வரும். நான் அடிச்சு ஜெயிச்சு காட்டுன்னு எந்த அடிப்படையில் சொல்றாரு? ஏதோ நீங்க வச்சிருக்கிறீங்க, வரட்டும், வெளியில வரட்டும், வெளிப்படையா வந்து நடக்கட்டும், இருக்கிறவங்க இருக்கட்டும், இல்லாதவங்க போகட்டும். நான் இருக்கிறவங்கள எடுத்துறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்காதீங்க. இந்த மாதிரி இங்க இருந்து வெளிநாடு வேலைக்கு எங்கன்னா வெளியூருக்கு போயிருக்கிறாங்க, அது நீக்கிட்டாங்கன்னா அப்ப நம்ம பேச சொல்றேன். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை சார். இறுதியா ஓபிஎஸ் செய்த தவறு தான் இன்று அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு எங்க ஐயா வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிறார். தவறுதான் பாவம், அந்த வார்த்தை தெரியும். இந்த பாவத்தை அனுபவிச்சுட்டு இவர் அரசியல் எல்லாமே சரியா முடிவு எடுத்துட்டாரு. இல்ல குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் இல்ல ஒருவேளை அவர் அனுபவத்தை வந்து வெளியில சொல்றாரோ, நம்ம இப்படி எல்லாம் வாங்காயிருக்கோம், எதுக்கியா நீயே தப்பு செஞ்சு வாங்காரு. இப்ப பாவத்தை அனுபவிக்கிறாரா? ஆமா, அது நீங்க அந்த ஆண்டை பார்க்கணும். 2011 அதிமுக கூட்டணி அமைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது வைகோ அவர்கள் நடத்திருக்காங்கன்னா, அந்த சமயத்துல ஓபிஎஸ் அவர்கள் தவறுதலாக மதிமுக கூட்டணிக்கு வரவில்லை அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதாவிடம் தவறாக சொல்லிட்டாரு. ஆனா அவங்க எனக்கு 15 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதாக முடிவு செஞ்சு வச்சிருந்திருக்காங்க. இவரு ஓபிஎஸ் செய்த சின்ன தவறு, கடைசியா என்னால அந்த கூட்டணியில போய் இருக்க முடியல, 15 சீட்டு வாங்க முடியல, ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்க முடியல. அதனாலதான் இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு தனியாக போராடிட்டு இருக்காரு சொல்றாரு.
அவருக்கு செஞ்ச பாவத்துக்கு அவர் அனுபவிக்கிறாருன்னு சொல்றாரு. அண்ணாதியை பார்த்து பேசுறது மாதிரி இருக்குடா. ஒன்றும் இல்லை, தினமலர்ல இன்னைக்கு ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க படத்தை. இதேதான் வைகோ. ஆத்திச்சூடி. ஆமா, எடுத்து பாருங்க, அதை காட்டுங்க தம்பி. ஆத்திச்சூடி அறியாத அரசியல். அது நாகரிகமா அதை மட்டும் போட்டாங்க. அவர் நிறைய போட்டு வெக்கம் இருக்கிறதா மானம் இருக்கிறதா. விஜய்க்கும் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. இதுல விஜய் வெக்கமான படத்துக்கு என்ன வெக்கமானம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, ஒண்ணு நான் தரக்குறைவா பேசிட்டு உங்ககிட்டயே வந்து வேஷ்டி தொடச்சுன்னு தான் வெக்கம் கெட்டு மானம் கெட்டு. இந்த படத்தை பார்த்து சொல்றீங்களா? ஆமா, எங்க ஐயா வந்து அப்ப திமுக கிட்ட பிச்சை எடுக்கிறாருங்களா? அதுதான் இது வன்மையாக இல்ல, கண்மையாக வண்டிக்கிறேன். வன்மையாக கண்டிக்கிறேன். கரெக்டா தம்பி? கரெக்ட். இதேப்பா. ஆமா, இதேதான் நல்ல நாடே இன்னைக்கு பாத்து. அதேதான் ஆத்திச்சூடு. இது அறியாதவர் திமுகவை விமர்சிக்கின்றனர். தம்பி, ஓபிஎஸ் போய் அவர் போய் குற்றம் சொல்ல வேணாம். ஏன்னா அவருக்கு தெரியாதா யாரை பிடிச்சி வந்து கூட்டணி பேசணும்லாம் தெரியாது யாரு. ஏப்பா 2006ல திமுக அவ்வளவு பெரிய மெகா கூட்டணி அமைச்சிச்சு. அன்னைக்கு திமுக கூட்டணியில இருந்து முதல் நாள் நைட்டு வரைக்கும் நீங்க பேசிக்கிருந்தீங்க. உடனே ஓடி போய் அதிமுகவோட கூட்டணி வச்சு 40 சீட் வாங்கி நிக்கலையா நீங்க? அதுக்குதான் செய்யணும். பாவம் குற்றம் புரிந்தவன் பாவம் நீங்க சொன்னீங்கல்ல தம்பி. சிரிப்பு ஏன் வந்துச்சுன்னா, துரோகத்தை பத்தி யார் சொல்றாரு பாருங்க. துரோகமே உருவா இருக்கிற இவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி, அதுக்கப்புறம் 2016 மறந்துடுறீங்களே. 2016ல எதுக்காக மக்கள் நல கூட்டணி வச்சாரு? யார தோக்கடிக்க வச்சாரு? ஸ்டாலின் தோக்கடிக்க தான் வச்சாரு. ஆத்திச்சூடு கூட அறியாதவர் திமுகவை விமர்சிப்பதா? விஜயை போட்டு தாக்கிய வைகோன்னு தான் இருக்கு. சரி, அடுத்தவர் கேட்கிறார் தம்பியை பார்த்து, அதாவது மு.க. ஸ்டாலினை பார்த்து, உச்சி குளிர்ந்ததா தம்பி கேட்டா கூட அதெல்லாம் கரெக்ட். அது என்ன பாத்திரம்? அது நல்ல அழகான பாத்திரம். அது என்ன பாத்திரம்? திருவோடு பிச்சை பாத்திரன்னு பேரு. ஓ, வைகோ பாத்திரம் தான் உங்களுக்கு பிரச்சனைனா நீக்கிடுவோம்னு ஒரு பேப்பர்ல நிக்கலாம். நீங்க நீக்கினா சரி வராது. அங்க உள்ளார ஆல்ரெடியே இருந்துட்டு இருக்குது, அடுக்கி வச்சிட்டு இருக்கிறாரு. அதை எடுத்துன்னா சுத்திட்டு இருக்கிறாரு. ஸ்டாலின் விட்டா வேற வழியே இல்ல. சாமியே சரணம் சொல்ற மாதிரி ஸ்டாலினே சரணம்ன்றதுதான் அவருடைய இது. நேத்து இல்ல, அவர் மகன் அதுல முரண்படுறாரு. என்னன்னு அவர் வந்து பிஜேபியே சரணம் அப்படிங்கிறாரு. அது ஆல்ரெடி அங்க சரணம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் வெயிட் அண்ட் சீ என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. சரி, அவரு திடீர்னு வந்து இவரு மோடியை பாக்குறாரு, அமித்ஷா பாக்குறாரு. நினைச்ச நேரத்துக்கு போய் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருது. யாருக்கு? துரை வைகோ. திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சார். திருச்சி நாடாளுமன்றத்தை மேம்படுத்துறதுக்காக அந்த மாதிரி தமிழ்நாட்டுல எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க? அந்த மாதிரி யாருன்னா போய் பாக்குறாங்களா? அதான் மதிமுக. ஏன் எங்க அண்ணன் போய் பார்த்தாரு? எங்க அண்ணன் போய் பார்த்தாரு. அவரு பல முறை இருந்துட்டாரு எம்பி. இதுக்கு முன்னாடி 2 முறை இருந்துக்கிறாரு. எங்க அக்கா கனிமொழி எல்லாரும் போய் பாக்குறாங்க போறாங்க. கனிமொழி அக்கா போய் பார்த்தாங்க. அவங்க முதலமைச்சர் குடும்பம். இது வந்து ஒரு பெரிய அட்டவணை பிரிவுல பெரிய தலைவராக இருக்கிறது திருமாவளவன். இவங்களை தாண்டி வேற யாரு எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் போறாங்க? இவரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான். மதிமுக கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று மற்றவங்களா இருக்காங்க. போறாங்களா? திடீர்னு ஒரு சந்திச்சுட்டு வராங்களா? நான் பெட்ரோல் பாக்ஸ் லைட்டே தான் சந்திப்புன்னு போறாங்களா? என்ன கணக்கு? நீங்க ஏன் இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க திமுக கூட்டணிக்கு ஆதரவா பேசுறாரு, நீங்க ஏன் எடுத்துக்கிறீங்க? ஒருவேளை வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக உங்க கூட்டணிக்கு நான் வர்றதுக்கு தயாரா இருக்கேன், அதனாலதான் ஓபிஎஸ் ஒரு அடி அடிச்சு பாத்தீங்களா அப்படின்னு ஏன் எடுத்துக்க மாட்டீங்க? ஓபிஎஸ் அடிக்கல, இப்ப ஓபிஎஸ் தான் அடிச்சாரு. விஜய் அது வந்து வேற. விஜய் வந்து விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக பேசிட்டாருன்னு திமுகவை அடிக்கிறாரு தம்பி. இல்ல, திமுகவுக்கு ஆதரவா அடிக்கிறாரு. நீங்க ஏன் கருதுனீங்க? திமுகவை அடிப்பது போல விஜய வந்து திமுக கூட்டணியில இருக்கிறதுனால திமுகவோட இருக்கிறது மாதிரி அடிக்கிறான். விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்றாப்ல. இந்த போய் அவங்க ஆட்கள்லாம் போய் இவங்களை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அப்ப அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப அவனை ஒரு அடி அடிக்கிறான்னு சொல்லி அடிக்கலாம்ல. நான் இருக்கேன் உங்களுக்கு பக்கபலமான்னு. எப்படிதான் இவர் இருந்த பக்கபலம் என்னன்றது நாடே பார்த்துட்டு பாத்துக்குவோம். அந்த நிறைய பேசிட்டாரு. அதனுடைய பலன் என்னன்றதை நம்ம பார்ப்போம். சரி அண்ணா, அடுத்த நிகழ்ச்சியில நம்ம இன்னும் விரிவா பேசுவோம். ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள். இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில்
15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.